செய்த தீரும் பந்தரித்த மனம் பெரும செய்த தீரும் காட்டி கொடுத்த ஊராசை அன்னத்தில் அறியாமல் காட்டி கொடுத்த ஊராசை அன்னத்தில் அறியாமல் எங்களைந்த சேகம் அது வேளாண் எங்கள் இயேசுவின் வேகம் அது வேளாண் வேகம் எங்கள் இயேசுவின் வேகம் ஆனாலும் வேகம் ஆனாலும் வேகம் ஆனாலும் வேகம் எங்கள் இயேசுவின் வேகம் ஆனாலும் வேகம் ஆனாலும் வேகம் ஆனாலும் வேகம் எங்கள் இயேசுவின் வேகம் கண்ணிழந்த நிழந்த சொடையும் நினைந்த சேகம் கண்ணிழந்த நிழந்த சொடையும் நினைந்த சேகம் விவேகம் போகாமல் திசை மாறி ஓடிய ஓடாவை பயன்படுத்திய சேகம் விவேகம் போகாமல் திசை மாறி ஓடிய ஓடாவை பயன்படுத்திய சேகம் அது வேளாண் எங்கள் இயேசுவின் வேகம் அது வேளாண் எங்கள் இயேசுவின் வேகம் அனாதி வேகம் அனாதி வேகம் அனாதி வேகம் எங்கள் இயேசுவின் வேகம் அனாதி வேகம் அனாதி வேகம் அனாதி வேகம் எங்கள் இயேசுவின் வேகம் அத்தை சத்தியம் பரலோக மகிமை துறந்த சேகம் அத்தை இறங்கி வந்த சேகம் பரலோக மகிமை துறந்து வந்த சேகம் எல்லா சேகத்திலும் மிக மேலான சேகம் எல்லா சேகத்திலும் மிக மேலான சேகம் அல்லேலூயா அல்லேலூயா நம்ம எடுத்து எப்பொழுதும் பாடுதல் குறைச்சி பாடி கர்த்தருடைய கரங்களை கொடுக்கலாம். Praise the Lord Jesus. அதற்கு முன்பாக இந்த ஒரு குறைச்சி நாம் பாடலாம். இயேசு கிறிஸ்துவின் என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது என்று முகத்தோடு கூட உண்மையோடு கூட எந்திருந்ததுக்காய் அவர் காயப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார் என்று உத்தமத்தோடு கூட உண்மையோடு கூட நம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை உத்தம இருதயத்தோடு கூட இந்த பாடலை பாடி கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கலாம். நம் இருதய நாணத்திலிருந்து நாம் பாடலாம். 423 423 இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு
பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் என் நீருதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். என் நீருதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்கட்காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த நன்மை காட்டினார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த நன்மை நம்மினுமாய் கூட உத்தமத்தோடு கூட உண்மையோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்மேல் வைத்த மகத்தான அனாதி ஸ்நேகத்தோடு கூட நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகவும் இரக்கத்தின் நிமித்தமாகவும் நம்மிருந்த நாளிலிருந்து உற்சாகத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட எப்பொழுதும் பாடுவதால் குரசி பாடி விடுவேற்பட கண்களை ஒப்புக் கொடுக்கலாம். கண்களை மூடி பயபக்தியோடு கூட நம் கரைகளை கல்வாரிக்கு நேராக உயர்ந்து இறுதி நாளிலிருந்து விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோம். ஓ
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரமும் துதி கனமகிமை உண்டாயிருப்பதாக. நாம் வேத வாக்கியத்தை வாசிக்கலாம். காலையில் பார்த்து அந்த வேதத்தை திருப்போம். யோவான் 14 அதிகாரம் வேதம் 17வது வசனத்திலிருந்து. யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றுள்ளாத விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே காண்பேன். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை செய்யப்படும். 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட வேத வாக்கியங்களை நமக்கென்று ஆசிரியத்து தருவாராக. செழிப்போம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, கிருபையுள்ள பரலோக பிதாவே, நீர் மிகவும் மேன்மை உள்ளவரும் மகத்துவமானவரும், உங்களுடைய பிள்ளைகள் மேல் நீர் அதிகமாக அக்கறை உள்ளவரும், அவர்களை நடத்த வேண்டிய முறைமைகளை நீர் ஏற்கனவே நீர் அதை அறிந்தவராக இந்த காலங்களில் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களில் நீர் எவ்வளவு எளிமையாக எங்களுக்கு அதை நாங்கள் பெற வேண்டும் என்று இருக்கக்கூடியதை நீர் தருவதற்கு எவ்வளவு அருமையான கர்த்தராயிருக்கிறீர்கள். மெய்யாகவே நாங்கள் இதற்கு நன்றியுள்ளவர்களாக சர்வனமுள்ள தேவனே, உமக்கு கொடானக்கூடிய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, காலை தினத்தில் மகத்துவம் உள்ள பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிற போது ஏனோ சபை முழுவதுமே என்னவோ ஒரு விதமாக இருந்தது. ஆனால் அது சபைக்கு தெரியாது என்று எண்ணுகிறேன். நான் இங்கிருந்து பார்க்கிற போது சபையானது ஒரு விதமான ஒரு பூமியிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கனிந்து கொள்ளுகிறது. சேவிக்கிற வேளையில் அவைகள் இடத்திலிருந்து வெளியே ஓடி போட்டு ஆண்டு 1 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடியே பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று அழித்து கொண்டு எங்களை உமோடு கூட சேர்ந்து கொள்ளப்படி செய்யுங்கள். இந்த அடியனை கூட மறைத்து நிற்பேன். எல்லாருமே ஒருமனப்பட்டவர்களாய் ஏக சிந்தையுள்ளவர்களாக வார்த்தை கேட்கவும் ருசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அதில் நிலைத்து நிற்கவும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருகிற போது இந்த ஃபஸ்ட்டு ரோலுங்கிற சேரெல்லாம் எடுத்துருங்க. அப்படி பக்கத்தில் பார்த்து, ஏன்னா அடுத்த பகுதிக்கு போட்டு அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஒரு வரங்களா வரதான அப்படியே பக்கத்தில் என்ன எல்லாம் பக்கத்தில் ஜாலியாக இருக்கும். இருக்கிறோம். தேங்க்யூ. நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு சிலர்
செல்போன்களை வெளியே வச்சுட்டு வர்றீங்க, ரொம்ப நல்லது. இப்படி கீழ்ப்படிந்த உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாரா? வார்த்தை சொல்லுகிற போது, போதகர் சொல்லுகிற போது சபை எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்போதான் பரிசுத்தாவின் அனுகிரகமே கிடைக்கும். நீங்கள் கீழ்ப்படியலைன்னா ஒன்றுமே கிடைக்காது. சபையானது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிதலாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய நான் வெளியில தான் போய் சொல்கிறேன், எங்கள் சபைக்கு வந்து எங்கள் ஜனங்க செல்ஃபோனில் வெளியே வச்சுருவாங்க. ஆகவே சில பேர் வைக்கிறீங்க, வெரி குட், நல்ல ஒரு விஷயம். செய்தவர்களை நான் வாழ்த்துக்கிறேன். செய்யாதவர்களுக்கு சொல்லுகிறேன், கையில் வைத்திருக்காதீங்க. நீங்கள் ஒருவேளை ஆஃப் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு என்ன அறிக்கையிட்டோம், வெளியில் வச்சுட்டு வாங்க, போகும்போது எடுத்துகிட்டு போங்க, போகும்போது ஞாபகமாக எடுத்துகிட்டு போங்க. ரைட், ஓகே, நாம் செய்திக்கு போகலாமா? நேரம் ஆகிறது, எனக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. 1 மணி நேரத்தில் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன், வாசிக்க வேண்டியதை வாசிக்கிறேன். யோவான் 14:12 நாம் துவங்கலாம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இப்போ தேவனுடைய கிரியைகளை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவி சபைக்கு அனுப்பப்படுகிறது. நான் சபைக்கு ஏன் பரிசுத்த ஆவி என்பது அருமையான சொல்லுவதை நான் வாசித்து காண்பிக்கிறேன். முதலாவது, சபையானது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எவ்விதமான கிரியைகளை செய்து கொண்டு இருந்தாரோ அதே கிரியைகளை இந்த கடைசி நாளில் சபையும் செய்ய வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம். அதை தான் இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறவன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் என்றால் என்னுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறவன் அர்த்தம். யார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து போய் அந்த செய்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே சபையானது இன்றைய நிலையில எல்லா சபையிலுமே, சபையில் ஏன்னு தெரியல, ஏதாவது நுழைஞ்சதான் செய்திடலான்னு தெரியல. அநேக இன்னத்துக்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் சபையில் நடந்திருக்க வேண்டும். சபையை மக்களுடைய மைண்ட் எல்லாம் மாறி போகுது. சபைக்கு வருகிறீர்கள், ஆனால் உங்கள் மனது மாற்றப்பட்டவர்களாக வருகிறீர்கள். ஆனால் சபை என்னவா இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்வது. அப்போ சொல்றவர்கள் கோவையில் இருந்தால் அவர்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்தார், ஒரே எண்ணம் உள்ளவர்களாக இருந்தார், ஒரே சிந்தையும் ஏக எண்ண சிந்தை உள்ளவர்களாக இருந்தார் என்ற வேதம் சொல்லுகிறது. நமக்கு இப்போ எத்தனை பேர் நம்ம இருக்கோமோ அத்தனை சிந்தைகள் இங்கே இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பரிசுத்த ஆவியினால் தெரிய செய்ய முடியாது. நான் நாளெல்லாம் காலமெல்லாம் பரிசுத்த பற்றி பேசினாலும் எந்த கிரியுமே இருக்காது. நான் காலையில் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேன். நான் ரொம்ப யோசித்தேன், இறங்கி போயிட்டோமான்னு பல முறை யோசித்தேன். நான் பேசுவதற்கு சற்று தாமதித்த போது இறங்கி போகணுன்றதுக்காகத்தான். ஏன்னா அப்படி உங்கள் மேல் ஒரு விதமான உலகத்துக்குரிய வல்லமை உங்கள் மேல் இருந்தது. உங்களுக்கு தெரியாது, 12 சீட்டுகள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உங்களில் ஒருவர் பிசாசா இருக்கிறான்னு சொன்னார். 12 பேருமே என்ன கேட்டாங்க? நானான்னு கேட்டாங்க. யூதாஸ் காரியத்தை வந்து நானான்னு கேட்டாங்க. அப்போ யூதாஸ் காரியத்து கூட அவன் மேல் பொல்லாத எழுதுன்னு அவனுக்கே தெரியல. உங்களுடைய கிரியைகள் தான் உங்கள் நான் செய்தியே படித்திருந்தாலும் அதற்குள் எடுத்து சென்றுதான் உங்களுக்கு சொல்வது வழக்கம். நீங்க நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், அப்பொழுது கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியும் அந்த கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அசுத்த ஆவியும் ரெண்டும் ஒன்னா கிரியை செய்யும். அப்படி படிங்க.
ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள திருதசை எழும்பி கிறிஸ்து என்பவர் ஒருவர் தான் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு? கிறிஸ்துக்கள் என்றார். கிறிஸ்துக்கள் என்று சொல்கிறார். ஒருவர் தான் இயேசு, ஒருவர் தான் தேவன், ஒருவர் தான் பரிசுத்தாவி. ஆனா அநேக கள்ள கிறிஸ்துக்களும் என்று இயேசு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படியெல்லாம் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி கள்ள கிறிஸ்துவாக, தவறான ஒரு ஆவியாக, ஆனால் மக்கள் பார்வைக்கு, உங்கள் பார்வைக்கு மிக அருமையானதாய் காணப்படும். நீங்க என்ன செய்றீங்களோ அது ரொம்ப ரைட்டு என்று எண்ணுவீங்க. நீங்க ஐயோ ஆமா தப்பு பண்ணிட்டோம், அல்லது உங்கள்கிட்ட தப்பு பண்ணவங்களை பற்றி நான் ஏதாவது சொல்றேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கஷ்டமா தெரியும். ஆனா அது ஒரு ஆன்டி கிறிஸ்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல. முடிந்ததுன்னா நீங்களும் கடிந்து கொள்வீங்க. ஆகவே சபையில இந்த வருடம் அவர்கள் கடைசி நாட்களில் ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒரு மெசேஜ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ். புரிந்து கொள்ள விரும்பினால் கடைசி நாட்களில் ஆவியின் அபிஷேகம் பெற்றார். இப்போ கூட அப்படிதான் அந்த ஆவி மெதுவாக உள்ள வருது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணிருக்காங்க. அந்த ஆவி தொடர்ந்தது நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அது உள்ள வருது, உங்கள் மேல் தான் வருகிறது. நீங்க கவனமா இல்லைன்னா அது எனக்கு விரோதமா செயல்படும், உனக்கு விரோதமா செயல்படாது. நீ ரொம்ப ஜாலியா நல்லா அருமையா தான் இருப்ப, ஆனால் அது எனக்கு விரோதமா செயல்படும். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அந்த ஆவி இயேசு விரோதமா கிரியை செய்தது. ஒரு முறை கூட இயேசு இதோ அவன் வருகிறான், என்கிட்ட என்ன தொந்தரவு பண்ணுவான், வாங்க போலான்னு கூட்டு போயிட்டார். ஆகவே அவனுக்கு அவனுடைய நோக்கம், அவனுடைய குறி, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய எல்லாமே போதுகிற மேல் தான் இருக்கும். அவனை மட்டும் அனுப்பிச்சிட்டாக்க உங்களெல்லாம் சுலபமாக பிடிக்க முடியும். இது ஞாபகம் வச்சுங்க. விளையாட்டு தமாஷை என்னது, நீங்க என்ன செய்யறீங்களோ அதை பொறுத்து உங்கள் மேல இருக்கிற ஆவி இங்கிருந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நீ கோச்சிக்கிறதுனாலையோ செய்யறதுனாலையோ வராமல் போகிறதுல அது உங்களை பொறுத்தது. அது அந்த ஸ்பிரிட் செய்யும். அந்த இயேசு என்ன சொல்கிறார்? கள்ள கிறிஸ்துக்களும் என்று சொல்லுகிறார். அவைகள் கடைசி நாளில் ஒரே நேரத்தில் ரெண்டும் கிரியை செய்யும். ஆவியின் கடைசி காலங்களில் ஆவியின் அம்சம் என்ற செய்தி முறையெல்லாம் ரொம்ப துல்லியமாக சொல்லுவார். அவங்க ரெண்டு ஆவிகளும் ஒரே நேரத்தில் ஒரே ஆளுகிட்ட கிரியை செய்யும். இதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் சொல்றேன், அது ரெண்டுமே ஒன்றா ஒரே ஆளுகிட்ட இருக்கும். இப்போ பாருங்க, நான் சொல்றது போச்சுக்கூடாது, தப்பா எடுத்துக்காதீங்க. செய்தி சொல்றது நான் சொல்றேன். நான் சொன்ன பிறகு அதை நீ கேட்டு ரிசீவ் பண்ணி அது இதுதான் இல்லையா மட்டும் பாரு. அப்போ அது உனக்கு தெரிஞ்சிடும். நீங்க கோச்சுக்கிறதுனால, கோவப்படுறதுனால, அல்லது போய் யாருக்கே உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்றதுனால அவங்க என்ன என்ன ஐயான்னு கேட்கறதுனால பிரோஜனமே கிடையாது. நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். நீ தான் இந்த பிசாசின் ஆவிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கணும். நான் வார்த்தை சொல்லும்போது உன்னை விட்டு அது ஓடணும். ஏன் ஓடலைன்னா நீ அதை விரும்பினா அது போகாது. ஆனா நீங்க யாருமே அந்த கிறிஸ்துவின் ஆவி விரும்ப மாட்டீங்க. அந்த கிறிஸ்துவின் ஆவி என்று சொன்னது விரும்ப மாட்டீங்க. ஆனா உங்கள் நேச்சர் இது இல்லையா, உங்கள் சுபாவமானது அந்த கிறிஸ்துவ விரும்பும். அது வெளியே போகாது. அது என்ன செய்யும்? ஒரு ஆளை மட்டும் இல்லை, எல்லாரையும் பிடிச்சிடும். நாம் சொல்றாரு, அது கள்ள கிறிஸ்து என்ற கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பெற்றவர் அர்த்தம். அவர் ஒருவர் தான் கிறிஸ்து, ஒரே ஒரு நபர் தான். ஆனா இங்க இயேசு கிறிஸ்துக்கள் என்று சொன்னார். அப்போ அந்த கிறிஸ்து என்ன செய்கிறது? அநேக மக்கள் மேல் பறந்து அப்படி அமர்ந்து விடுகிறது. உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, அத்தனை பேருமே தனித்தனியான ஆட்கள். ஆனா அவங்க எல்லாரையும் ஒன்னா பிடிக்கிறதுனா இந்த ஆவி உள்ள உங்கள் மேல் அப்படியே தன் சிறகை நீட்டி வரும்போது உங்களால் அதை துரத்தவோ அந்த கடையாள கண்டு கொள்ளவோ தெரியாது. அதன் பிறகு நான் பார்க்கிற போது உங்களுடைய செயல்கள் வித்தியாசமா இருக்கும். என்னை பார்க்கிற உன் பார்வை வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் அது எங்களுக்கு நீங்களும் பசுத்தாய் பெற்றுதான் கண்டுபிடிப்பீங்க, இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது வேறு ஒரு ஆவி. அது ஆகவே அந்த கிறிஸ்துவின் ஆவி
உங்கள் மேல் வந்து அப்படியே படர்ந்துடும். அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ நான் என்ன சொன்னேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எனி பர்சன். நான் வந்து இப்போ ஒரு 5 நிமிடத்தில் என்ன சொன்னேன் யாராவது சொல்லுங்க. ஒரு ஃபோன் கொடுங்க. இது மைக். கமான் ரைஸ் வர அண்ட் ஸ்டாண்டர்ட் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தருடைய அந்த மாட்டேன். நான் என்ன கேட்டேன்? நான் ஒரு கேள்விகளும் கேட்கல. நான் இப்போ என்ன சொன்னதுதான் கேட்டேன். என்ன சொல்லுங்க. இந்த பக்கம் சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? எனி பர்சன். அதே மாதிரி பக்கத்தில் கடைசி நாட்களில் 2 ஆவிகள் செயல்படும். அது வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல செயல்படும். அதனால சரியான காரணம். அவன் சொல்றது சரிதானா? என்னங்க நான் சொன்னதே திருப்பி சொல்றேன். இதுதாங்க பேட் ஸ்பிரிட். இதை சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஒருத்தராவது சொன்னீங்க நமக்கு இந்த ஆவி எல்லார் மேலேயுமே ஏன் சொல்லலை? நான் என்ன சொன்னது தான் திருப்பி சொல்ல சொல்றேன். நான் எந்த கேள்வியும் கேட்கல. இல்லை சொல்லிட்டு பண்ணி இப்போ நான் அவர் வேறு எதனா கேள்வியை கேட்டேன். ஏன் சொல்லலை நீங்க? முடியாது. இதுதான் பேட் ஸ்பிரிட். சொன்னதை பாருங்க, கிளியை சொல்லும்போது சொன்னதை சொல்லும்போது கிளி அதுவாக சொன்னதை திருப்பி சொல்லு. நீ சொன்னதே திருப்பி சொல்ல மாட்டேன். இவ்வளோ பேரில் ஒரு ஆள் இதை சொல்லலையே. இதுக்கு பேர் தான் ஆன்டி கிறிஸ்ட். இந்த ஆன்டி கிறிஸ்து உங்கள் மேல் வந்தால் இப்படி தான் செய்யும். சொல்லாது. சொன்ன நீ மாட்டிக்குவ. அந்த ஆவிக்கு நல்லா தெரியும். சொல்ல மாட்டேன். நான் சொன்னதே சொல்றேன். இப்போ இந்த பக்கம் கூட அவர் ஒருத்தர் தான் என்று சொன்னார். ஏன் நீங்க சொல்லக்கூடாதா? நான் என்ன கேட்டேன்? நான் என்ன சொன்ன சொல்லுங்கன்னு தான் கேட்டேன். ஒரே நான் ஃபியூ செகண்ட்ஸ் தான் பேசுறேன். சொல்ல முடியல. திஸ் இஸ் கால்டு ஆன்டி கிரைஸ்ட். இந்த ஆன்டி கிறிஸ்து இப்போ கிறிஸ்து எப்படி கிறிஸ்து இருக்கிறாரா? அதை காண்பிக்கிட்டோமா? கிறிஸ்து இருக்கிறார். எப்படி தெரியும்? எல்லாம் உட்காந்துக்கிறீங்க. எங்க உட்காந்துக்கிறீங்க? வார்த்தை பேசக்கூடிய இடத்துல உட்காந்துக்கிறீங்க. தட் இஸ் கிரைஸ்ட். இன்னொன்று ஆன்டி கிரைஸ்ட். பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா நீ பார்த்துதான் இருப்ப. ஆனால் மைண்ட் வந்து வேற எங்கேயோ இருக்கும். அல்லது வேற எதையோ சிரித்து கொண்டு இருப்ப. இல்லை பக்கத்தில் எதனா நோண்டிட்டு இருப்பேன். இல்லை பக்கத்தவர்களோட பேசிட்டு இருப்பேன். இல்லை பக்கத்தவர்களோட பேசி சிரிப்பேன். இட் இஸ் ஆன்டி கிரைஸ்ட். இதெல்லாம் உனக்கு தெரியாது. இப்போ இயேசு என்ன சொல்லுகிற? கடைசி நாட்களில் இந்த 2 ஆவியும் ஒரே சரீரத்தில் கிரியை செய்யும். நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. அதை தொட்ட மாட்டேன்றீங்க. இல்லை தொட்டத்துக்கு எனக்காவது வாய்ப்பு கொடுக்கணும், அதையும் கொடுக்க மாட்டேங்க. அந்த ஆவி உங்கள் மேல் வந்து உட்காந்துச்சு. இப்போ அந்த கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் ஆவி ரெண்டுமே இதுக்கு உண்மையில எப்படி? கிறிஸ்துவின் ஆவி ஒரு வார்த்தை பேசுகிறவர், அதை கேட்க வந்துக்கிறீங்க. தட் இஸ் கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் என்பது அது சொல்லப்படுவதை கேட்கக்கூடாத படி உன் காதுகள் மந்தமாகி விடுவது. காது மந்தமாயிடும். உன்னோட செயல்கள் வித்தியாசமாக இருக்கும். உன் பார்வை வித்தியாசமாக இருக்கும். உனக்கு தெரியாது இது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாயை திறந்தாவே பயப்படும். நீதான் திறக்க மாட்டிய. உன்னால முடியாது. ஏன்னா ஆன்டி கிரைஸ்ட் உள்ள உட்காந்து இருக்காதீங்க. உங்களுக்கு தான் கஷ்டம். திடீரென்று இயேசு வருவாருன்னா நீ மேலே போக முடியாது. நீ அவரோடு கூட போகக்கூடாத படிக்க இந்த ஆவிகள் உன் மேல் வருகிறது. இயேசு ப்ராஃபிட் சொல்லுகிற ஒரு பிசாசு ஆவி வருமானா எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அதை துரத்துங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. பிசாசு எதிர்த்து இல்லைங்கன்னு சொல்லுது. நீ எங்க செய்யுது? 2 ஆவியும் ஒரே சரித்திரம் உட்காந்துது இப்போ அப்படின்னு ப்ராஃபிட் சொன்னது இப்போ சரியா இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியும் கள்ள கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றாக ஒரே சரித்தில் இருக்கும். இதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இவங்க உட்காந்துறாங்க, இவங்க பார்த்துட்டு உட்காந்துறாங்க. இவங்களுக்கு
இவங்க மேலே என்ன இருக்குது, இவங்களுக்கு அவங்க மேலே என்ன இருக்குது கண்டுபிடிக்க தெரியாது. 2 பேர் மேலே அது இருக்கும். லூயா எப்படி தெரியும்? இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றது? யாராவது நான் என்ன சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆன்டி கிரைஸ்ட் சொல்ல விடாது. நீங்க அதை நேசிக்கிறீங்க, அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆகவே அது உங்களோடு கூட உட்காந்துங்க. இப்போ அது என்ன செய்யுது? எனக்கு அகேன்ஸ்டாக உங்களை கொண்டு என்கிட்ட அது எனக்கு விரோதமாக நிற்குது. இப்போ அவங்க என்னால் பேச முடியல. நீ பேசாத இறங்கி போனா அப்படின்னு சொல்லுது. நான் காலை வேலையில் கூட அடுத்த 3 முறை நான் சற்று நிறுத்திட்டேன். நான் போயிடலாம் தான் பார்த்தேன். சரி, நான் போகக்கூடாதுன்னு உட்காந்து எப்படியோ அந்த நேரத்தை கம்ப்ளீட் பண்ணணும். ஜாக்கிரதை பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், அந்த கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக உங்களை வஞ்சிக்கும்னு இயேசு சொன்னார். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன்ட்டு புரிஞ்சுக்குள்ள வந்து 2மே ஆவிகள். ஒன்று கிறிஸ்துவின் ஆவி, இன்னொன்று அன்டிகிறிஸ்துவின் ஆவி. அப்போ 2மே ஒரு சைடில் இருக்குமா? நீ தான் விரும்புறிய, 2த்தையுமே விரும்புறிய. செய்தியும் விரும்புகிற கேட்கணும்னு, அந்த கிறிஸ்துவையும் விரும்புகிற நான் பேசுறதை திரும்பி பேசக்கூடாது, உங்களுடைய கிரியைகள் வேறு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். This is the Antichrist. உங்களுக்கு காண்பிக்க விரும்பினேன். ஆகவே நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிசாசின் வல்லமையில துரத்துவீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த ஏரியா மாறும். யாராவது எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி பிசாசின் வல்லமை ஒன்றை கடிந்து கொள்ற எங்களுக்கு வெளியே கொண்டு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க. ஹalleluya, praise the Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரங்களாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே, ஆண்டவரே திருவிழிக்கிற மத்தியிலே கடந்து வார்த்தையை சுமடித்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மகனுடைய நாமத்தில் அடித்து வருகிறார். துணையில்லா ஒரு மாடு Thank you.
உட்காருங்க. உங்களுக்கு இந்த பொல்லாத ஆவிகளை பற்றி தெரியாது, ஆன்டி கிரைஸ்ட் என்பதை பற்றி தெரியாது. அநேக சமயங்களில் பொல்லாத ஆவி பிடித்தவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. செய்திடாதீங்க, உன்னையும் பிடிக்கும். இப்போ அதனுடைய நோக்கம் என்னென்னா, நீ மேலே போகக்கூடாது, உன்னை தடை பண்ணணும். இந்த ஆள் இயேசு வருகிறார் சொல்கிறாரு, வட்டம் நீ போகாத அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லு. அதை கேட்டபடி அது உங்கள்கிட்ட நடந்துக்கும். அதனால் சபைக்கு வரும்போது இந்த பிரணம் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னேன். சபத்தோடு வாங்க, சபத்தோடு வாங்க, சப நிலையிலேயே செய்தி கேளுங்க. ஏன் அப்படி சொன்னாருன்னா, இந்த ஆவிகள் உன் கூட வெளியிருந்து உள்ள வரணும். யாராவது ஒரு ஆள் மேலே உட்காந்துருவாரு, அவ்வளோதான். அந்த ஆள் அதை நேசிப்பாங்க. ஒரு ஆள் மேலே வந்துச்சுன்னா பக்கத்தில் அப்படியே போயிட்டு சபை முழுதி பிடிச்சிக்கும். இவ்வளோ தெரியாது. நான் சொல்கிற சில ஒரு நேரம் யாராவது எழுந்து உங்கள் செல்ஃபோனில் போட்டு இந்த ஆவி விழுவதை நிற்பார். அப்போ தான் உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல. ஏன்னா இந்த செய்தியில் இந்த ஆவிகள் நிறைய கிரியை செய்யும். அநேக சபைகளில் செய்தி. சரிங்களா? நீங்கள் அப்புறம் கவனமாக ஜபத்தோடு இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இல்லை என்றால் அந்த ஆவிகள் வேலை செய்யும். பைபிள் சொல்வது பிசாசுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உண்மைதானே? இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் எல்லாரையும் நான் பார்ப்பேன். உன்னுடைய ஆக்ஷன் ஒவ்வொன்றிலுமே இந்த ஆவிகள் அசைவாடுகிறதை பார்க்கிறப்ப செய்யாது. உன் ஒருவனால எல்லாமே பிடிக்கும். ஆகவே பிசாசின் ஆவிகளை பற்றி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் சொல்றதை கீழ்ப்படிக்கும், அது ஓடி போயிடும். பிசாசுக்கு கீழ்ப்படியாது. என்ன சொல்லி போய் எழுது பேசுவேன் சொல்லுதா, புரிஞ்சுதா? கீழ்ப்படியாது. ஆகவே துவக்கத்திலேயே கீழ்ப்படியாமையின் ஆவியை இந்த ஏவாள் பெற்றதுனால்தான் விழுந்து போனார். ஆனால் இயேசுவை குறித்து பைபிள் என்ன சொல்றது? கொஞ்சம் படிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிங்க. அவர் நாம் காலையில் பார்த்தோம், வார்த்தையான தேவன் மனிதனாக மாறினார் என்று பார்த்தோம். அந்த வார்த்தையான தேவன் மனிதனாக மாறின போது அவர் என்ன செய்தார்? இந்த பூமியில என்ன செய்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து அவருடைய ரூபம் அவர் இந்த இயேசு என்ன செய்தாரு? நானும் என் பிதாவும் ஒண்ணுதான் சொல்லவே இல்லை. பைபிள் முழுச போய் பாருங்க. பிதாவுடன் செய்தார், பிதாவுடன் உயிர் எழுப்பினார், பிதாவுடன் பிரசங்கித்தார், பிதாவுடன் வியாதிகளை சுகப்படுத்தினார். அப்படிதான் சொன்னார். நான் செய்த அப்படின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டார். நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் எங்கேயுமே சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவருக்குள் இருந்த ஆவிக்கு முழு காரியத்துவம் கொடுத்தார். எப்படிப்பட்ட மனிதனா இருந்திருக்கிறார்? 13ஆம் அதிகாரம் யோவான்ல சொல்லுது, அவர் நமக்கு மாதிரி வைத்து போனார். இஸ் அவர் எக்ஸாம்பிள். அவருக்குள்ள இருந்த ஆவிக்கு அவர் எப்படி கீழ்ப்படிந்தார் படிங்க. அப்புறம் அவர் என்ன செய்தாரு? இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யார்? அவர் தான் பிதா. அல்லேலூயா. அவர் தன்னை வெறுமையாக்கிட்டார், எம்டி பர்சன் ஆயிட்டாரு. அதோட நிக்கல, அடிமையின் ரூபம் எடுத்து விட்டார், மனுஷ சாயலாக மாறினார். அப்புறம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், இப்போ வாங்க, அவர் பூமியிலிருந்து மரிக்கிற வரையிலும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே
தம்மைத்தாமே தாழ்த்தினார். அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தேவன் வார்த்தை இந்த உலகத்துக்கு தந்தவர். அந்த வார்த்தைக்கு அவரே கீழ்ப்படித்தார். அல்லேலூயா. ரொம்ப எனக்கு வேதாந்தத்தில் பிடிச்ச அநேக பெரிய விஷயங்கள் இது ஒரு மகா பெரிய விஷயம். அவர் கீழ்ப்படி வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொந்தமா எதை செய்திருந்தாலும் வேதாந்தம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவரை அனுப்பினார். ஆனா அவரும் அப்படி செய்யல. அவருக்குள் இருந்தவருக்கு மரியாதை செலுத்தினார், கணத்தை கொண்டு வந்தார். அவர் இவர் என்ன செய்தாலோ அது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவி அதை செய்தார். அதே தான் 14:12 கூட மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரைகளை தானும் என்னை விசுவாசிக்கிறேன் என்றால் நான் பெற்றிருக்கிற ஆவியை நீ பெற்றிருக்கிறவன் அர்த்தம். என்னை விசுவாசிக்கிறவன் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றவன் என்றான். நான் செய்கிற கிரைகள் அதே கிரைகளை செய்வான். ஏன் செய்யல சபை? ஏன் அந்த ஒழுக்கத்துக்கே வரலையே, கீழ்ப்படுதலுக்கே வரலையே? ஒய் தேவை விசுவாசம். நீங்க விரும்பினா நான் குறிப்பிட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு தொடுத்துறேன், சபையும் சரியாயிடும். தெரியுமா உங்களுக்கு? ஆனா நீங்க மனநோவு அடைவீங்க. ஐயோ இவங்களையா, ஐயோ இவரா, ஐயோ இவரா. அவரை சேர்ந்தவங்கெல்லாம் மன கஷ்டமாயிட்டு. அதை விட நான் அமைதலாக இருக்க வேண்டியதாக இருக்கு. நான் அதை தாண்டி போக வேண்டியதாக இருக்கு. அப்படிப்பட்ட மனிதர்கள் நான் சொல்லுகிறவர்கள் யார் என்று அந்த ஆவிக்கு தெரியும். தன்னை சரி செய்து கொண்டால் சரியா போகும், என்னால் சரியாகாது. எல்லாரையும் கீழே தள்ளிடும். நீங்க எழுந்திருக்கவே முடியாது. நீங்க நான் என்ன ஜபம் பண்ணி, நீங்க என்ன ஆமைன்னு சொல்லி, என்ன அலுவலியை சொல்லி, என்ன கை தூக்கி ஜபிச்சுட்டு வெளியே போனாலும் அந்த ஆவியோடு தான் வெளியே போவீங்க. அது உங்களை விட்டு போகவே போகாது. ஜாக்கிரதை. இந்த ஆவிகளுக்கு எச்சரிக்கை. பைபிள் முட்டாள்தனமா உங்ககிட்ட பேசுதா விசுவாசம் எதிர்த்து நிலைங்க அப்படின்னு. பரிசுத்த வெள்ளம் போல் சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியான அதுக்கு விரோதமாக குடியேற்றுவார். அப்புறம் என்ன தெரியுமா? குடியேற்றுவார், குடியேற்றுவார், வெள்ளை குடியேற்றுவார், சோப்பு குடியேற்றுவார் அர்த்தம் இல்லை. கொடியேற்றுவார்னா எதிர்த்து நிற்பார்னு அர்த்தம். அந்த சத்துருக்கு எதிர்த்து நிற்பார். வெள்ளம் போல என்ன வந்தாலும் எதிர்த்து நிற்பார். அது அப்படியே நிற்கும். கொடியேற்றுதான் ஒரு கொடி ஏற்றுறாரு, வெள்ளை கொடியே ஸ்டார் வச்சு கொடி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தப்பான அண்டர்ஸ்டாண்டிங், தப்பா புரிஞ்சுக்கிறது. கொடியேற்றுவார் என்றால் அதற்கு உள்ளாக வைராக்கியமா நிற்பார். படிங்க 1 யோவான் பாரு எப்படி கொடியேற்றாரு பாருங்க. சபை நீங்க இதை புரிஞ்சுக்கிறது. 3வது அதிகாரம் 8வது வசனம். இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். தவறு செய்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். நேற்று இன்னைக்கு இல்ல, from the beginning. அதிலிருந்து ஆணையும் பெண்ணையும் அவன் கபலீகரம் பண்ணி அவனை அழித்து கொண்டிருக்கிறான். குறித்து அந்த நபருக்கு எது தெரியாது. இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து ஒரு பிசாசாக நானான்னு அவனும் வந்து கேட்கிறான். அவனுக்கே தெரியல. அல்லேலூயா. ஆனா அவன் கிரியைகளில் மாறவே இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? அவன் இயேசு கேட்குறீங்களா? இந்த செய்தியோடு சம்பந்தப்பட்ட செய்தி தான் இது வசனத்தை பற்ற முடியும். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் பரிசுத்த ஆவியின் அர்த்தம். பிசாசின் கிரியைகளை தேவகுமாரன் பரிசுத்த ஆவி அழித்து போடுவார். நீங்க பரிசுத்த ஆவி இடம் கொடுத்தாதானே, இதை கொடுக்க மாட்டேன்றீங்களா? அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கொடுக்குறீங்களா? என்ன சொன்னாலும் கீழ்ப்படியதில்லை கிடையாது. அப்படியானா உங்களை அவ்வளவு கெட்டியா பிடிச்சி வச்சுருக்கிறான். ஒரு ஆளை வந்து கெட்டியா கட்டி பின்னால கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி வச்சுக்கிறான். நீயா தான் விடுவித்து கொண்டு அல்லது விடுவிக்க முடியல, ஐயா எனக்கு செவிங்க இந்த ஆவி என்ன துரத்துங்கன்னு சொன்னீங்கன்னா ரைட் ஆகும். நீயாவே கேட்டீங்கன்னா நான் செய்வேன். நானா கூட்டி கேட்டால் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த குறித்த நபரை குறித்து சேர்ந்தவங்க எல்லாம் கஷ்டப்படுவீங்க. அல்லேலூயா. இது ஒரு சாமானியமான காரியம் கிடையாது. நீங்க அதற்கு உடன்பட்டு போறீங்க. ஆகவே தான் சபையில பாருங்க, திருச்சிய சபையில ஒழுக்கமுள்ளா இருங்க,
கஞ்சாடை கூட காட்டாதீங்க. ஏன் சொன்னாரு? இந்த ஆவிகள் கிரியை செய்யும். பக்கத்துல பிச்சு பேசாத, இந்த ஆவிகள் கிரியை செய்யும். சும்மா சொல்லிட்டாரு. தம்பி போய் 7 முத்திரைகள் எடுத்துடும். நான் செய்தி கூட எல்லாத்தையும் பரவாயில்ல, இவங்க படிச்சு காமிங்க. 7 seals எடுத்துருவா. வேறு அதை 18 அவர் படிக்கிட்டு. நான் சொன்ன கீழ்ப்படிய மாட்டேன். சொன்ன கீழ்ப்படிவியா? அப்போது கீழ்ப்படியான்னு பார்க்கலாம். ஆகவே சபை என்பது ஒழுக்க முடியதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய பார்வைக்கு நீ செய்து சரியா இருக்கும். ஆனா என்னுடைய பார்வைக்கு, அதாவது பரிசுத்தருடைய பார்வைக்கு அது சரி கிடையாது. அல்லேலூயா. நீ அதற்கேற்ற வந்து உன்னை அமைத்துக் கொள்ளணும். இல்லைன்னா ஒரு நாள் நீ கஷ்டப்படுவ. ஒரு நாள் இந்த ஆவி உன்னை துன்புறுத்தும், உன்னை கொண்டு போய் நரகத்தில் நிற்க வச்சிடும். இப்ப எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். நீ வெற்றி அடைந்த மாதிரி தான் தோன்றும். நீ தோல்வி அடைவாய், ஏந்திருக்கவே முடியாது. ஆகவே அந்த ஆவியை பற்றி தெரியாது. பரிசுத்த ஆவியானவராக இருந்தால் நீ தவறு செய்வது ஒண்ணுமே சொல்ல மாட்டார், அப்படி தான் நீ போயிடுவார். ஆனா இவன் அப்படி செய்ய மாட்டான். நீ அதை செய்யப்படி தூண்டிக்கொண்டே இருப்பான். நீ செய்யற வரைக்கும் தூண்டுதல் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஜாக்கிரதே இருந்தீங்கன்னா தப்பிப்பீங்க. நான் இந்த இன்னைக்கு நேர்த்திக்கு இல்லை, பல முறை நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் பசுத்தாவை பற்றி பேசின சமயம் ஸ்தம்பித்து போத பார்த்துருக்கேன். உனக்கு புரியல பாவம். நீ அந்த ஆவிக்கு நீ பிரியாணி போட்டுங்கிற, நீ நம்ம போட்டுங்க நல்ல சிறந்த பிரியாணி, வான்கோழி பிரியாணி போட்டுங்கிற, அது கூட உட்காந்து நல்லா திருந்துங்க. துரத்தாது, சேர்க்காது. அப்படின்னு சொல்லுகிற பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை இழைக்கிறது. ஒரே ஒரு ஆள் மேல அது இருந்துச்சுன்னா எல்லாரும் விட்டுடும். ஆகவே தான் நீங்க ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, சாமணம் சபையெல்லாம் பிடிச்சிட்டாங்க, அந்த பாசங்கள்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்ப அவங்களால பாருங்க, அவங்க செய்து ரைட்டுன்னு பேசுறாங்க. நான் காலையில சொன்னேன் இல்லையா, ஒரு சோதரர் ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் அவங்க ஒரு இந்த ஆற்காட்டில் இருந்து வந்தாங்க. அவங்க ஒரு 10, 20, 30 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே பாஸ்டர்ங்க. அவங்க போகும்போது பெண்கள் பேசுறாங்களாம். பாரு முக்கியமாக யார் பேசுறாங்க, அது எப்படி தலைமுடின்னு சொல்றாரு, அது எப்படி சொல்ல முடியும்? அது கூட 45வது பேராவது எடுக்கு, ஃபர்ஸ்ட்லேயே 45. இவங்க கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கேளுங்க. பாய்ச்சல் பார்த்தாலும் திட்டாரு பேசுறாரு நினைக்கிறேன்ல, அது கொஞ்சம் பாரு. ஆகவே என்ன அவர் என்ன செய்தாரு, அவங்க சொன்னாங்க, அது எப்படி அவர் எங்களை பேச வேணாம்னு சொல்லலாம். நான் சொன்னேன், பைபிள் இருந்து எடுத்து காமிட்டு இப்படி பைபிள் சொல்றது ஸ்திரீகள் சபையில பேசுகிறது அயோக்கியமா இருக்குமேன்னு காமிச்சிட்டோம். நான் சொன்னமா நினச்சின்னு வண்டியில் போகும்போது அவர் எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பேசிட்டே போறேன். அவங்களே நான் சில பேர் எழுப்பி, இல்லை அவர் சொன்னது சத்தியம், அவர் சொன்னது கரெக்டு, சரியாக சொன்னார், ஏசு நாமத்தில் ஜான்சன் சொன்னார், அது கரெக்ட். அது அவரோட ஒரே இது அவங்க போயிட்டு ஆற்காட்டில் போய் இறங்குற அந்த 2 மணி நேரமும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே போனாங்களாம். பத்தியா பேய் என்ன செய்யற பத்தியா? இதுதான் பிசாசு. அப்படிப்பட்ட ஆளுக்கு என்றைக்கும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. நான் மாத்திரம் அங்கே இருந்தேன்னா அது மொத்தத்தையும் நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இருப்பேன். இவங்க வாக்குவாதம் பண்ணாங்கல்ல, ஒரே ஒரு சில வார்த்தை மட்டும் 2 சொல்லி அவங்க எல்லாரும் உட்காரச்சு. அவங்களுக்கு தெரியல, வாக்குவாதம் பண்றவனுக்கும் தெரியல, அவங்க கிட்ட பேசுறவனுக்கும் இது எப்படி, இது என்ன ஆவின்னு தெரியல. ஆகவே அவங்க பேசிட்டே போயிட்டாங்க. இப்போ இன்னும் பேசிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் அவர் சொல்றார், ஐயா கண்டிப்பா நீங்க வரணும், நீங்க காலையிலேருந்து எங்களோட கூட உட்காந்து பேசணும், நீங்க எல்லா இடத்துலையும் சொல்லணும், நீங்க என்ன எங்களுக்கு என்ன செய்யணும், நாங்கள் எப்படி செய்யணும் என்று சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்கள துவக்கத்திலிருந்து ஒரு பொல்லாதாரி வழிநடத்திட்டான். அந்த பொல்லாதாரியோட வழிநடத்திலிருந்து ஸ்ட்ராங்காகிட்டு அந்த பிலீவ் பண்ணிட்டாங்க. இல்லை தலைமையில துணி போடுறது தான் முக்காடு. அது லூயா. எங்க தங்கச்சி வந்திருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நைட்டு 9 மணிக்கு உட்காந்துங்க சாப்பிட்டு, விடிய 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 பேசுற, தலையில போறது முக்காடு, துணி இல்லைன்னு ஒரே ஒரு விஷயத்தைய விடிய 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 பேசி நானே சோர்ந்து போய் பத்துக்கலான்னு போயிட்டேன். அந்தால மாற்றவே முடியல. புரியுதாயா அப்படின்னு கட்சியில எல்லாம் சொல்லிட்டா, அந்த இனிமே உங்க அண்ணன் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்போ நான் வரல, பேய்க்கு நிறைய உடல் நுழைய போகுது. நான் அது ஓடும், நான் வரலன்னா அதுக்கு ஜாலி.
கூட இருந்து வாழ போகிறேன், சத்தியம்லாம் தெரியும், நரகத்துக்கு போகும்போது தெரியும். ஆனால் அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என் கூட 2 பிரஜைகளை கூட்டு போனேன், அதுக்கெல்லாம் வாயே தரல. நான் என்ன செய்தேன், என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நானே பேசக்கூடாது, வேற ஒரு நாள் வச்சு தான் பேசணும். உங்ககிட்ட நான் பேசுவேன். சில முறைமைகள் இருக்குது, அது செயலன்னு நான் போகிற போது வந்தானுங்க 2 பேரும் பிரஜைங்க, சூப்பரான ஆளுங்க. எங்கள் ஒய்ஃபோட அண்ணன் ரொம்ப வாயே திறக்கல. ஆனால் தனிப்பட்ட போது கேட்டேன்னா வாய் திறந்துட்டேன்னா சாப்பிடுமா நைட்டு எல்லாம் முடித்து போகிறதுக்கு லப 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 பேசுவான். அங்கே பேசவே இல்லை. நானும் பேசுனா இது டைம் ஆகுது பேசு. அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி 3 மணி ஆச்சு. தலைமையில போறது துணிதான் அப்படின்னு விடிய பேசிட்டு தலைமையில போறது துணிதான். நீ தப்பா பேசுற சொல்லி பத்துக்கலாமா? என்ன பத்துக்கலாம். என்னால அந்த ஆவியை தொட்டவே முடியல. அது அவன் அண்ணால் நிக்கிறாங்க, அதனால அந்த ஆவியை நிக்குது. அப்படியே இவன் மட்டும் கொஞ்சமாவது என்ன வார்த்தை தானேன்னு நினைச்சிட்டாங்க, போயிடும். அதே போல அன்னைக்கு வந்தவங்க பேசுறாங்க பாருங்க, இவங்க அத்தனை பேரும் இவர் வார்த்தை தானே முன்ன வைத்தாரு, சொந்தமா கருத்து பேசலையே என்று எண்ணினார், போயிடும். சொன்ன பாரு, யாராவது பேசினார் போயிடும். நீ பேசலன்னா உன் கூட இருக்கு. ஏன்னா நீ அதை விரும்புற, அந்த ஆவி உன் கூடவே இருக்கணும்னு விரும்புற. நீ நான் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தேன். ஒரு சைச்சாண்டிக்கான ஒரு மனிதன், அவனோட ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாசு பல்ல உடைச்சது. ஒரே குத்து, இந்த ஆயுதத்துக்கு போய் என்ன பேச முடியாது. அது போல அநேக பாசத்தை குத்தி நிறைய பேரை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டான். அவன் இப்போ பிறநாள் சபைக்கு வந்துட்டான். இது மாதிரி உட்காந்தே தான் கொஞ்ச நேரம் உள்ளது ராஜ சொல்லுறதுக்கு ஏந்துரு போ, ஒரே ஒரு குத்து தான் அப்படின்னு சொல்லு போ அப்படின்னு உடனே ஏந்துக்கிட்டான். அவன் பேசிட்டேங்கிறாரு. பேசிருக்கும் போது அங்கே கை அப்படி மச்சிக்கினே வந்தான். பேசினா அப்படியே திடீர்னு ஆட்டோத்தில் ஏந்து வந்தா எப்படி இருக்கும்? இவர் அப்செட் ஆயிட்டாரு. நேராக கிட்ட வந்து அவனை தூக்கி வச்சுன்னு இனி ஒரே அடி உன் மூஞ்சி கீஞ்சிருடா அப்படின்னு வரான். இந்த இடத்துல நீ குத்தனா இது மட்டும்தான் இந்த கபாலத்திலே அசைகிற ஒரு எலும்பு. இதுதான் இது. இங்க வந்து லாக் இருக்குது உங்க எல்லாருக்குமே. சில இடத்துல கழுக்கஞ்சில் இங்கே தான் வலிக்க உங்களுக்கு பாருங்க. நீங்க ஒரு போட்டு கட்டு போட்ட மாதிரி ஒரு லாக் இருக்கும். அது இறங்கிச்சுன்னா அப்பப்போ நீ தூக்கி விட்டுக்கணும். அது இறங்கிடும் தூக்கி விட்டுக்கணும், இறங்கிடும் தூக்கி விட்டுக்கணும். அந்த ஒரு நாள் என் கூட இருக்கிறாரு, பேசிட்டே இருப்பாரு. அவரோட தூக்கி விட்டுவாரு, அப்புறம் பேசுவார். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன்னாரு. எனக்கு புரியுதுப்பா பேசாத அப்படின்னா திருப்பி இறங்கிச்சு, திருப்பி அவரை தூக்கி விட்டுருவோம். பாவம். அந்த மாதிரி இந்த இடத்துல நீ குத்துறேன்னா நாலு கீஞ்சிடும் நோம்பர். அதுதான் இது. அப்படி போயிடுச்சுன்னா விலகிச்சுன்னா இந்த ரூசை கீழே இறங்கிடும். இனிமே அது அவள் தான். நீ ஒன்றும் சரி, எந்த டாக்டராலும் ஒன்றும் சரி முடியாது. கடைசி வரைக்கும் நீ அப்படிதான் இருக்கும். ஆகவே இந்த மனிதன் இறங்கி வந்து உத்தரமாத்திரம் போயினே வரா. ஒரு 5 அடி தூரம் வந்தோடனே ப்ராஃபிட் திடீர்னு என்ன செய்தாரு, சாத்தானே என்ன அவனை சொல்லல. இப்படி நான் தான் சொல்லுவேன். நீ நினைச்சுப்ப என்னதான் சொல்றாரு, என்ன போய் சாத்தான் நினைச்சுப்பேன். சாத்தானே என் பாதத்தில் விழுல. என்ன செய்தா, ஓடி வந்து கையை கீழே தொங்க போட்டு அவரை 3 ரவுண்டு சுத்தலாம். அவரை சுத்தி அவர் காலில் வந்து என்னை மன்னிச்சிருக்காருன்னா போய் உட்காரு போனார். இவன் எப்போ இவரை சுத்தினானோ அவன் மேலே இருக்கிற நல்லா கவனிக்கணும். அவன் மேலே இருக்கிற ஸ்பிரிட்டு மேலே வந்துச்சு, வெளியே வந்துச்சு. திருச்சி பார்த்துட்டே அந்த ஸ்பிரிட்டு ஓடி போய் வாசப்பட்ட போய் நின்றுச்சு, வெளியே போல. இவர் என்ன சொன்னார் ப்ராஃபிட்டு, சோதரன்னா நீ போய் உட்காருன்னு. இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. இவன் என்ன செய்ய உட்காருன்னா உட்காரல, நேராக போய் பேக் எடுத்து வெளியே போயிட்டான். வெளியே போகும்போது அந்த ஸ்பிரிட் திருப்பி அவன் மேலே வந்துச்சு. இதே தான் உங்களுக்கு மேலே இருக்கும். நீ எதை விரும்புகிறாயோ அது உன்னை விட்டு போகாது. ஆகவே உன் மனதில் சாத்தா பிசாசாரவனை கிறிஸ்துவை எதிர்க்கவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால்தான். எல்லாரும் உன்னை விட்டு போகவே போகாது. நீ என்ன பண்ணாலும் போகாது. பிசாசியர் என்ற செய்தியில் திருச்சி சொல்லும்போது பையன் செய்தி மாறி போச்சு. திருச்சி என்ன சொல்றாரு, நீங்க பிசாசை எவ்வளவு தொழுதாலும் போக மாட்டான்னு.
நான் ரொம்ப நாளாக எனக்கு ஆச்சரியம், என்னடா இது என்ன பக்கத்தில் போக மாட்டேன்னு சொன்னாங்க போகணுன்னு. பிறகு ஒரு நாள் அதை பற்றின ஒரு வெளிப்பாடு கஷ்டப்பட்டு தான் உண்மைதான், கரெக்டு தான். ஏன் தெரியுமா? நீ அதை நேசிப்ப, அது உனக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அது எப்படி போகும்? என் புள்ள என் பொண்ணுன்னு உட்காந்துருக்கோம், இதுவும் எங்கள் அப்பான்னு உட்கார வச்சுருக்கோம் புள்ள, எப்படி போவோம்? அது போகுமா? போகாது. நீ விரும்பி அதை நான் துரத்தணும், என் கூட அது இருக்கக்கூடாது என்று நீ நம்பி கிறிஸ்து மாத்திரம்தான் என்னுடைய தேவன், அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லுகிற வரையிலும் அது போகாது. எது வரைக்கும் போகாது தெரியுமா? நீ பாதாளத்துக்கு போகிற வரைக்கும் போகாது. உன்னை தூக்கி குழியில போட்டு மூடிட்டேன்னா அந்த குழியில வந்து பத்துக்கோ வச்சு பாருங்க. யோபின் புஸ்தகம் திரும்ப நீ என்னமோ விளையாட்டுக்கிற, தமாஷ் பண்ணிக்கிற, சொல்றது வந்து கீழ்ப்படியதில்லை. ஏன்னா பிசாசுக்கு கீழ்ப்படியாதது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ சொல்றதை மட்டும் செய்யாததுக்காக போதும், அவன் உன் கூடவே இருந்துருவான். இருபதாவது அதிகாரம் யோபம் 20:11. அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். நோதுரப்படி அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால். ஆவி எங்க இருக்குது? உன் எலும்புல போய் சொருவிக்கும். இப்ப வெளியே வந்தா வருமா? அது வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். உன் கூடவே உன்னை இங்கேயும் விடாது, உனக்கு படுக்க வச்சாலும் விடாது. கீழே 3க்கு 4க்கு 6 நோண்டி உள்ள ஒன்று படுக்க வச்சாலும் உன் கூட பத்துக்கும். பரவாயில்லையா? சரிங்களா? அதான் கூட அது ஒண்ணு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தையே நாசப்படுத்தும். அந்த குடும்பமே அல்லல்படும். அது படும்போது தெரியும், சொல்ல முடியாது. உங்க ஃபேமிலி அதனால பாதிக்கப்படுகிற நேரம் வரும். இது மட்டும் அதை கவனித்து அதை பொறுத்துச்சுன்னா சரியா போயிடும். இல்லைன்னா அது மட்டும் இல்லை, உண்மையும் சேர்த்து அழுகி. இப்போ பாரு, என்னை பேச விடாது பண்ணது பார்த்தீங்களா? நாங்கள் கொண்டு வந்த செய்தி இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன், சொல்லவே முடியல. உன் கூடவே அது பல்லன் ஓடி பொதிச்சாங்கன்னு உன் கூடவே பத்துவோம். பரவாயில்லையா? அப்புறம் நீ எங்க பண்ணவும் போவ? நீ நேரம் அது இருக்கிற இடத்துக்கு தான் உனக்கு கூட்டு போய் அங்கே விட்டுருவோம். ஆமா, பாதாளமானது வழி விரிவும் விசாலமாக இருக்கிறது, அதில் அநேகர் போகிறாங்க, அதில் நீயும் ஒரு ஆள். அப்போல்லாம் மட்டும்னா ஒடிய ஐயோ அப்போதான் சொல்ல நான் வரமாட்டேன். வரமாட்டேன், நானா வச்சுன்னு போயிடுவேன். அது முன்னால நீயாவே வந்துரு. நான் வரமாட்டேன், இவ்வளோ நாளாக என் கூட இருந்தல, நீ இப்போ மட்டும் வரமாட்டேன். கையை பிடிச்சி வச்சுட்டு போய் உள்ள தரேன். அப்படி நடந்த ஒரு சம்பவம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த மனிதன் வரவேணா, நான் வரமாட்டேன்னு சொல்ற கையை பிடிச்சி வச்சுட்டு போன சம்பவம் இல்லை, நேரடியாக பார்த்த சம்பவம். இதெல்லாம் அனுபவத்தின் பேரு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பேசுறது வந்து தமாஷா விளையாட்டாரு. ஆகவே இவைகளையும் அது எனக்கு விரோதமாக எழும்புகிறதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன், பலமுறை துரத்திருக்கிறேன். தொத்திட்டு வெளியே ஓடி போயிருக்கிறேன். எவ்வளவு பணமாக வெளியே தொத்திட்டு விட்டு வந்துக்கிறேன். நீ கீழ்ப்படிஞ்சாத உனக்கு அந்த 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 எண்ணமே கிடையாது உனக்கு. நீ அதை விரும்புகிற அந்த மனிதன் என்ன செய்தா, உட்கார்றான்னா உட்கார்ந்து இருந்தான்னா அந்த ஆள் வெளியே நின்றுருக்கும், திருச்சி துரத்தி இருப்பாரு, ஓடிட்டு இருக்கும். இவன் வீட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டு இருப்பான். அவன் என்ன செய்துட்டான், அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை விரும்புகிறபடினால அந்த ஸ்பிரிட் வெளியே போகும்போது திருப்பி அவன் மேலே வந்து சொல்ற ப்ராஃபிட், அதோ அந்த ஆவி அவன் மேல் திரும்ப அவன் மேல் வந்தது. எவ்வளோ பெரிய கிருபை செய்தல இருந்தோம், இருக்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் ஏதோ காலையில் இருந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமா, வந்தோமா இருந்தது மட்டும் நினைக்காத. உன்னோடு கூட வாழ்வதற்கு ஒரு ஆவி ரெடியா இருக்குது, உன்னை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. எல்லாம் விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. ஆகவே தான் ஒரு தவறு என்று சொல்லும்போது நீங்க எல்லாரும் அந்த தவறு கூட சேர்ந்துக்கணும். அது எப்படி சொல்லலாம், அது எப்படி செய்யலாம், இவங்களால தான் அப்படி ஆயிடுச்சு, அவங்களால தான் அப்படி பேசுனேன்னா அது உங்களுடைய ஆமா கரெக்ட், உண்மைதான். அவங்க மாத்திரம் சொல்லாமல் இருந்தா இதை போயிருக்காது, கத்தது சோதனை சொல்லிட்டு எல்லாம் ஓடிடும். அந்த அளவுக்கு மனசு உனக்கு இருந்தால் தான்
அந்த எண்ணமே இல்லையே, எப்படி போகும் பாருங்க. யாராவது ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு அப்படி இருந்ததுன்னா அந்த குடும்பமே பாதிக்கப்படும். அவர்கள் ஜெபிக்க முடியாது, பைபிள் படிக்க முடியாது. ஒருவேளை என்ன செய்யும், படின்னு சொல்லும், படிச்சுக்கா உன்னோட புரியாது. படிச்சுட்டு என்னவா படிச்சேன்னு கேட்டா மத்திய 10வது அதிகாரம் படிச்சேன், எதாவது ஒன்று சொல்லுன்னா சொல்ல வச்சு பாராட்டு, ஒன்னோட சொல்ல மாட்டாங்க. ஆகவே அந்த ஆள் என்ன செய்யும், நீ படிக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும், ஒரு லைனாக எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல நீ ஒரு உதவாத நபராகவே கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இல்லைங்க எங்கள் வீட்டில் அவங்க குறிப்பிட்ட நபர் பேர் சொல்லி அவன் இப்போல்லாம் பைபிள் படிக்கிறான், அவர் ரொம்ப ஜபம் பண்ணுறாரு, இப்போல்லாம் நல்லா ஜபம் பண்ணுறாரு. நான் ஜபம் பண்ணிட்டேன், என்ன நல்லா ஜபம் பண்ணலாம், நல்லா பைபிள் படிக்கலாம், நல்லா செய்தி படிக்கலாம், ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கலாம், ஆனாலே நரகத்துக்கு போவேன். தெரியுமா இது உனக்கு பிசாசு ஏமாத்துறான் பார்த்தியா? அவர் வந்து பாருங்க, இவர் வந்து பாருங்க, அது பாருங்க, நல்லா ஜபம் பண்ணு ஒன்று சொல்ல வைக்கிறான். சரி, அவனுடைய கனிகளை பார்த்தியா? நல்லா ஜபம் பண்றாரு, ரைட், ஓகே ஓகே, நானும் ஒத்துக்கிறேன். அவரோட கனிகளை பார்த்துருக்கிறியா? இதுதான் தெரியாது. ஒவ்வொருவருக்குமே இது எல்லாமே உட்காந்துருக்கீங்க அத்தனை பேருமே தனித்தனியா மனவாட்டிய மரம். நீ பைபிள் சொல்லுது, நீ மனவாட்டிய மரம், நீ கனிகளை கொடுக்க வேண்டும். இயேசு வந்து உன்ன கனிகளை தேடுவாரு. இதுக்கான அடையாளம் மார்க் 5ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா, அவர் அத்திப்பழம் மர காலம், அது அத்திப்பழம் பழுகிற காலம் கிடையாது. ஆனா அந்த காலம் இல்லாத ஒரு காலத்துல அத்திப்பழம் கேட்டார். அதே போல இப்ப பசுத்த பெறுகிற காலம் கிடையாது, இந்த காலத்துல உண்ட வர்றாரு. அங்க என்ன நடந்தது அதே தான் இப்ப நடக்குது. அவருன்னா சகலத்தையும் சுற்றுத்து தெரியாது. இது இன்றைக்கு இது மாம்பழ சீசன், இது பலாப்பழ சீசன், இது அத்திப்பழ சீசன் தெரியாது அவருக்கு. சீசன் இல்லாத நேரத்தில் வந்து அத்திப்பழம் கிடைக்குமான்னு பார்த்தாரு, அதுக்கு இல்லை. என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே சபிச்சார். சபிச்சுட்டு சும்மா உள்ள திரும்பி பெத்தானியாவுக்கு போற வழியில நடக்குது. இது போயிட்டு வேணுமென்று திருப்பி அதே ரூட்ல கொண்டு வராரு. இவங்க பேதுரு பார்த்து சொல்றான், ரபி, இதோ நீ சபித்த மரம் வேரோடு காய்ந்து போனது. என்ன பிறகு என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு அடுத்தது இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், பரிசுத்த புரிய வைக்கணும். இதுல என்ன சொல்றதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன சொல்றாரு, ஒரு விசுவாசங்களோட இருந்து சந்தேகப்படாமல் மலையை பார்த்து என்ற வார்த்தை அதன் பிறகு வரும். அப்படியே அது வெளியே போகணும்னு. இதெல்லாம் பைபிள் ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக வேதாந்த எழுதும் கையில கொடுத்துக்கிறேன். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மறுபடியும் சொல்றேன், எல்லாரோட காதுகளும் திறந்து இருக்கட்டும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பிசாசுகளின் உலகம். அல்லேலூயா. கொஞ்சம் உன் பேப்பரை திறந்து பாரு, ஒவ்வொரு நாள் என்னென்ன நடக்குது போய் பாரு. முதல்ல தினம் செய்கிற வந்த மருமகன் மாமியார் ஆட்சி வச்சு வந்து கிணத்துல போட்டான். பாவம் மாமியார் என்ன பண்ணிச்சோ, அது என்ன கேட்டோ தெரியல. இந்த மாமியாருக்கு சும்மா அது என்ன, அது சும்மா இருக்குது இல்லை. அதில் எத்தனை கேட்டுவிட்டு எவன் என்ன மாமியாரை திறந்துடான்னு வச்சுட்டு வந்தான். பார்த்து கிணத்துல ஒரே அடி கொடுத்தா தூக்கி போட்டான். அது கிணத்துல வாங்கி மோயின்றதுல போச்சு. அப்புறம் போய் வந்து பார்த்தா கிணத்துல மிதந்து நிற்குது. அப்புறம் அதை தூக்கி எடுத்து பார்த்து விசாரிச்சாக்கா மருமகன் அந்த வேலை செஞ்சுக்கிறான். அங்கே என்ன நடந்துருக்குது? வாயை வச்சுன்னு சும்மா அது என்ன. இந்த மாமியாருங்க அத்தனை பேர் அப்படித்தான் செய்கிறாங்க. அது பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், மாமியாருக்கு லேஸ் பட்டவங்களே கிடையாது. அதே போல் டிவோர்ஸ் போகிறதுக்கெல்லாம் காரணமே மாமியாராக தான் இருக்கும். சில நேரத்தில் மாமியார் என்ன செய்யும், மாமியார் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா மருமகனோ அது கிடைக்கும். சில மாமியார் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப்படியே என்னையா சொல்கிற ஒன்றை கொண்டுடுவேன் அப்படின்னு. இதே நான் செய்ய பயந்துவிடும். சரி, வேறு வழியே இல்லை, மாமியாருக்கு நம்ம சோப்பு போட்டாதான் வேறு வழி இல்லைன்னு ஆகிட்டு உட்காந்து முதுகுக்கு சோப்பு போட்டுருக்கோம். என் மருமகன் நல்லவன்னு சொல்லணும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் சொல்ல வைக்கிறீங்க. ஆகவே மாமனார் என்னவா இருக்கணும், மாமியார் என்னவா இருக்கணும், மருமகன் என்ன இருக்கணும், மருமகள் என்ன இருக்கணும், வேதம் மிக தெளிவா பேசுது. ஆனா உன்னால முடியாது. இவனுக்கு நல்ல பலன் இருந்துச்சுன்னா மாமியார் அவுட்டு, மாமியாருக்கு பலன் இருந்துச்சுன்னா இவன் அவுட்டு. இதெல்லாம் உலகத்தில் போய் பாருங்க.
நம்ம கிட்ட நடக்குதான்னு தெரியல, நடந்துட்டு. ஆகவே எப்போதும் நடக்குது. இல்லைன்னா என்ன செய்யலாம் தெரியுமா? மாமியாரை வச்சுக்கிறான். நைட் ஆனால் மனைவி, பகல் ஆனால் மாமியார். இந்த அம்மா வேலைக்கு போயிடும், அதுதான் மாமியார். இதுவும் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஏதோ சொல்லி நீ ஏதோ யோசிக்கல, உனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன். இதெல்லாம் இன்றைக்கு பேப்பர்ல, உலகத்துல ரொம்ப அசாதாரணமா நடக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? பிசாசுடைய தூண்டுதலினால் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய சபை மிக கவனமா இருந்து, நீங்க இந்த பக்கம் பெண்கள் எல்லாம் ஒரு நாள் மாமியார் ஆக போறீங்க. காலை இருந்ததெல்லாம் இந்த பக்கம் நீங்க எல்லாரும் மாமனார் ஆக போறீங்க. இதை சின்னதாக இதுங்கெல்லாம் முன்னாடி வச்சுன்னு போகுது. அப்பதான் தெரிய வரும், நீ யாரு, நீ என்ன. நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணி மட்டும் வச்சுட்டு, இவன் யாருன்னு உனக்கு தெரியும், அல்லது மாமியார் யாருன்னு அவனுக்கு தெரியும். ஒண்ணுமே செய்ய முடியாது. அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு சாகணும், இல்லை ஏதாவது ஒண்ணு செட் ஆகும். மாமியார் மருமகனுக்கு செட் ஆயிடும், மருமக மாமியாருக்கு செட் ஆயிடும். நோ ப்ராப்ளம், ஸ்மூத்தா போகும். இல்லைன்னா அது ஏதோ ஓடி போயிட்டு செட் ஆயிடுச்சுன்னா செட் ஆயிடும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க. நான் போய் சொல்லுங்கன்னா எல்லாம் நடந்து கொண்டு இங்கே உட்காந்து மாமியார்கள் என்ன செய்ய போறீங்க? ஆகவே பெரும்பாலும் மாமியாருக்கு தான் ப்ராப்ளம். அவங்க மட்டும் சரியா இருந்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் ஆகும். சரி, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டு பக்கத்துல, உங்க வீட்டு எதிரில், உங்க வீட்டு தெருவில், உங்க வீட்டு ஊர்ல இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் காரணம் பிசாசு அதை செய்கிறோம். நீ ஒன்றும் செய்ய முடியாது. அதே செய்தி சபையா இருந்த நீங்க தேவன பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, இப்போ என்னை அழைச்சீங்கன்னா அதை தொட்டு விடுவார், சரி பண்ணலாம். இல்லை நானே அட்ஜஸ்ட் பண்ணிடுறது, நீ ஒன்றும் பண்ணாத, நான் மட்டும் எங்கள் மாமியாருக்கு சோப் போட்டேன்னா அவங்க என்னை அப்படியே சந்தோஷப்படுவாங்க. அவங்க பொண்ணை கூட வெறுப்பாங்க, மருமகனை வெறுக்க மாட்டாங்க. ஏன்னா யுத்தம் சோப் போடுறாரு. இதெல்லாம் நடக்க வெயிட் பண்ணுறது. காலம் இருந்தால் பிள்ளைங்களை பெற்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேர் எழுதி வச்சுக்கோங்க இருதயத்தில். இது நடக்கும்போது தெரியும். இப்போ சொன்னால் ஏதோ தெரியும், எங்கேயோ நடந்தது தெரியும். அது உனக்கே நடக்கும், உங்கள் வீட்டிலேயே நடக்கும். ஆகவே பிசாசுகள் இன்றைக்கு முழு உலகத்தையும் தன் ஆட்சியில தன் கையில எடுத்துக்கொண்டு உலக வழக்கல் முழுவதையும் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் அதில் உடன்பட்டவர்கள் தான், நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் தானே. நீங்க இப்போ நான் முடிச்சோன்னு நேரம் உலகத்துக்குள்ள தான் போக போறீங்க. அங்க போய் நீ என்னெல்லாம் செய்ய போறேன்னு யாருக்கு தெரியும்? நீ வீட்டுக்கு போறேன்னு போக போற, வீட்டுக்கு போய் அடுத்த வாரம் வர வரைக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியும்? யாருக்கு தெரியும்? சொல்ல போற. நானே கேட்க மாட்டேன், நீ சொல்ல மாட்டேன். ஆகவே நீ பிசாசோட கை பொறுப்பு கொண்டாதான் உனக்கு ஃப்ரீயா இருக்கும். இல்லைன்னா அது உன்னை ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். எனக்கு கூட தொந்தரவு கொடுத்தது. நான் அச்சு தொத்தி வேற வழியே கிடையாது. பொட்டாட்டியா இருக்கட்டும், புள்ளையா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், போட்டு உடைச்சு தேங்காய் போட்டு உடை 108 தேங்காய் உடைய புள்ளையா இருக்கு. டவால் 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 எதிர்ணும் தேங்காய் எது சில பிள்ளையா சாந்தமாயிடுவாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே be careful. பைபிள் சொல்றது பிசாசுக்கு கவனமா இருங்க, இல்லையென்றால் அவங்கள உள்ள கொண்டாந்துருவான். be careful. அல்லேலூயா. எதை செய்யக்கூடாதோ அதை செய்யும்படி தூண்டுவான், எதை பேசக்கூடாதோ அதை பேசும்படி தூண்டுவான், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கும்படி தூண்டுவான். நீ இதெல்லாம் கவனிச்சுட்டேன்னா அதை மட்டும் அடக்கிட்டேன்னா சரியா போகும். அப்படி கூட அப்புறம் தூண்டுவாங்க. நான் என்ன செய்த என்னையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்ல செய்தி படிச்சுட்டு இருந்து ஒரு 100, 200, 150 பேராக்கு போயிட்டேன். போயிட்டு இன்னும் ஒரு 30-40 பேராக்கு. சரி, நம்ம காலையில் பார்த்துக்கலாம், அவனுக்கு கொஞ்சம் நம்ம வேற தொடர்ந்து தூக்கம் இல்லாதவே இருக்கிற மாதிரி கொஞ்சம் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்துக்கும் போது சும்மா பட்டுக்கல, தொங்காதுற போன் எடுத்து வச்சுக்கணும். அது பாட்டு எங்க தேர்தல் பத்துனுக்குது. என்னது? கையடக்க பிசாசு. ஏன்னா ஒரு போன் கொடுங்க.
பிசாசுன்ற உருவத்தை பார்த்துக்கிறீங்களா? கையடக்க பிசாசு. அல்லேலூயா. நான் என்னவோ கதை சொல்ற மாதிரி இருக்குது. கைக்கு அடக்கமா பிசாசு. அது என்ன சொல்லுது? என்னை டச் பண்ணு, என்னை டச் பண்ணி பாரு, நான் உன்னை பிடிப்பேன். யாருக்காவது யாராவது பட்டன் போட்டு வச்சுருமே, ஐயா பட்டன் பண்ண அப்படின்னு. இன்னும் இந்த பசங்கிட்ட கொடுத்துப்பாரு, என் கூட வேணாம் போய் கொடுத்தா டீச்சர் இது கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதில் எனக்கு கூட இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். டீச்சர் சொல்லிட்டாங்களே, வாத்தியார் சொல்லிட்டாங்களே, உடனே ஒரு 20,000 வாங்கி கொடுத்துரும். அது என்ன செய்யும்? கையடக்க பிசாசை கையில் வச்சு நான் சொல்லும், என்னை டச் பண்ணு, உடனே ஒன்று வரும். அதை டச் பண்ணு, இன்னொன்று வரும். இதை டச் பண்ணு, அது சொல்லுது என்னை டச் பண்ணுறா, என்னை டச் பண்ணுறீ. ஆகவே நான் சும்மா இருக்கக்கூடாது. படுகிறோம் டயர்டத்துன்னு படுக்க போனேன். சுமல்லது என் கை தானே போய் அது போய் இருந்துச்சு. எத்தனை படுத்துக்கிட்டே போட்டு போகிறேன். டச் பண்ண உடனே என்ன டச் ஆகிட்டேன். டச்சிங் அவ்வளோதான், சொல்லவே தேவையில்லை. தள்ளியிலே இரு. இதை இன்னொரு பெருசாக ஜூம் பண்ணு சொல்லுது. அப்படியே ஜூம் பண்ணி சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் பற்றி யோசனை சொன்னேன். நான் படுக்குதான் நினச்சேன், இது ஏன்னா கையில் வச்சேன்னு பார்த்தா, நான் படிக்கும்போது யாருன்னா ஃபோன் பண்ணுவோம் நாங்கள் வச்சு போகிறேன். அது நான் பத்து கை வச்சா கரெக்டாக மாட்டிச்சு. அதை வச்சுட்டு போகணும் இல்லை. அது உள்ள சொல்லுது, நான் தான் இருக்கிறேன். இவ்வளோ நேரம் அவரை பார்த்தேன்ல, இப்போ என்ன கவனி எடுத்து டச் பண்ண மணி பார்த்தா 1 ஆயிடுச்சு. பாவம் சரி கட்டாவே என்னை மணி ஆண்டவர் போட்டுருவா முடியும். பத்திரமா போய் வச்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிக்கு, ஆண்டவரே என்ன பார்த்துட்டு இல்லை மன்னிக்கிறது. அறிவில்லை அதுக்கு எனக்கு தான், உனக்கு இல்லைப்பா. ஏன்னா பார்த்தேன் என்னையும் சொல்லிடுது. டயர்டாக தானே படுக்க போனேன். அத்தியாயம் போனேன் 1 hour ஆயிடுச்சு. டச்சு என்னை 1 hour பண்ணிச்சு. அப்புறம் ட்ரெயினில் வச்சுட்டு பக்கத்தோட வைக்கக்கூடாதுன்ட்டு போய் ட்ரெயினில் தூரமாக வச்சுட்டு ஆண்டவர் தயவுசெய்து மன்னிங்க, நாளைக்கு நான் செய்தி சொன்னோம். பார்த்தா அதே மாதிரி தான் இந்த டச்சிங் ஆகிட்டு இருக்குது. பேசவே முடியல. காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுனேன். எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவேன். ஆகவே எனக்கு பிரியமான தேவச்சனங்கள், இதுக்கு முன்னாடி பிசாசை பார்க்கறதுக்கு துட்டு குத்துட்டு போய் உட்காந்து தேட்டரில் பார்த்து சொல்லுவோம். அப்புறம் அதெல்லாம் சரிடா பிசாசை வேணாடா, நானே வீட்டுக்கு வரேன் வந்து உட்காந்துனேன். 52 இன்ச்சு டிவி அதை வச்சாதான் வீட்டில் ரொம்ப அலங்காரமாக இருக்கும். அதெல்லாம் செய்ய மொட்டை வச்சுட்டு கை வச்சுன்னு அது கூட நம்மளுக்கு உணர்வே கிடையாது. அதனால் இது அவுது அப்படின்னு தெரியாது. சின்னதாக வாங்கி வச்சுருந்தோம். முதல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு. என் வீட்டில் என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டா இது கேட்கும். உடனே அதை சொல்றப்பா, என்னப்பா பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாரும் கலர் வச்சு நீ மட்டும் என்னப்பா இதம்மா இவர் ரெடியாக இருப்பார். இவர் எல்லாத்துக்கும் காசு கேட்டால் கிடைக்காது. ஆனால் இது வாங்கினது ஒன்றும் காசு இருக்கு அவருக்கு. உடனே ஓடி போய் ஒரு பெரிய என்னவா சொல்றது, 52 வாங்கி, அவ்வளோ காசு இல்லைடா பார்த்து சொல்கிறேன், 48 வாங்கிக்க. 52 42 48 எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. அது வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. அது அப்பப்போ இங்கே உட்காந்து தூரம் அப்படி பார்த்தா இங்கேருந்து ஜர்னிஷன் அது ஓடும். அதில் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் பார்த்து உட்காந்துக்கும். என் பொண்ணு வீட்டில் அப்படித்தான் ரெண்டுமே போய் உட்காந்துக்குது முன்னாடி. அது படி படி அதான் படிச்சுருக்குது. என்ன நீ தான் வச்சுருக்குது உள்ள வீட்டில் நோண்டி இருக்குது. நான் போய் உட்காந்து வேறு வழியில் சயின்டிஃபிக்காவது போடு, ஜாகிரபியாவது போடு. நானும் அதே கேஸ் தான். எதை பார்த்தா நான் தானே பார்க்குறேன். ஆகிலிருந்து அங்கிட்டு வரணும்னு நான் வரமாட்டேன். இப்போதான் எங்கள் பொண்ணுக்கு அது புரியும். நான் வரல, நீங்கள் ஒன்றும் போயிட்டு வாங்க. இப்படி போகிற மாதிரி இருந்தது, நான் வரலன்னு. நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும். ஆகவே பெரிய வரல. உங்களை விடவே இல்லை, எப்படியா பிடிச்சிக்கலாம். எங்கேயும் வைக்காத, உன் இருதயத்துக்கு பக்கத்திலே வச்சுக்கணும். அல்லேலூயா.
கிரீங் 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 எங்க அடிக்குது? இருதயத்தில் அடிக்குது. ஹலோ, அதான் பாருங்கள, நம்ம என்ன நிலைக்கு ஆயிட்டோம் பார்த்தியா? இதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்தா இதில் வெட்டு வேலை ஆகுமா? ஆகுது. ஏன்னா இயேசு சொன்னார், கிறிஸ்துவும் அந்த கிறிஸ்துக்களும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கத்தக்கதா. அது நடக்கும். இது நடக்கிறதுக்கு முன்னமே சொல்லிட்டேன்னாரு அடுத்த லைன்ல. யாருக்கு புரிஞ்சது? நம்முடைய மைண்டு, அதாவது அனிச்ச செயல் இனிச்ச செயல் இருக்கு. அனிச்ச செயல்னா பார்த்துட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம். இங்கே ஒரு எறும்பு ஓடும், பார்க்கவே மாட்டோம், அப்படி தட்டி விடுவோம். அது அனிச்ச செயல். இனிச்ச செயல்னாக்கா எறும்பு வரும்போது கொசுவும் பார்த்து அடிப்போம், அது இனிச்ச செயல். இது அனிச்ச செயல். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்றதுக்கு முன்னால தானா அது இருக்குது. இப்போ நம்ம வருதப்பா, யாரும் ஃபோன் பண்றாங்கல்ல, தானா ஒரு எடுத்து பார்த்து போகிறோம். அதாவது நம்ம சோழியோட டம்ப் பேகா, அது என்ன தெரியாது, கோல்டே கிடக்குது. என்ன இருக்குது அதில்? முதல்ல இதுதான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஜிப்ல அதான் இருக்கும். அங்கே கரகரகரான்னு சவுண்டு வரும். அது ரிங்டோன் எல்லாம் வராது. என்ன சொல்றது? அது ஒன்று தெரியும், எனக்கு வைப்ரேஷன். அது எப்படிதான் வருதோ தெரியல. பேக் உள்ள கோல்ல மாட்டீங்கன்னா அந்த பக்கம் இருக்கும். கரெக்டா ஜிப்பத்தை கைட்டு ஹலோ அப்படின்னு எப்படிதான் நடக்குதுன்னு. அது தூரமாவே இருக்கக்கூடாது. எது? கையடக்க பிசாசு. செல்போனுக்கு கையடக்க பிசாசுன்னு அர்த்தம். ஆகவே அவன் வீட்டில் பெரிய டிவியாக வந்துட்டான். அப்புறம் பார்த்தா டிவியா வேணா, உன் பாக்கெட்டில், உன் ஜோபில், உன் பேக்லேயே அது இருக்கணும். கையடக்க பிசாசு. இப்போ அது பத்தாது, 4G 4G 3G எல்லாம் பத்தாது, 5G வாங்கிக்கோ. ஏன்பா செல்போன் இந்த கடையில் போன இது 5Gயா? 5G இல்லைங்க, 6Gயே வரும்னு அவன் அட்வான்ஸாக சொல்லுவான். 5Gயாவே கொடு. இதுக்கு போரெல்லாம் இப்போ பிடிச்சி போச்சு. 5G எல்லாம் பிடிச்சி போச்சு. வாங்கினா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தேயில பார்க்கணும். பிசாசு அப்படியே சுத்தமாக ஏன்னு பார்க்கணும். சரி, இதுதான் அப்படிங்குதுன்னு பார்த்தா சின்னதாக நண்டுக்கு இருப்பார், பிறந்து வருதுங்க. அதுக்கு அதை காமிச்சாதான் ஹேண்ட் வாய் விட்டுது. நீங்க பார்த்துனா ஹேண்ட் வாய் விட்டுது, அப்படிதான் சொல்லுது. பெற்றவங்க சொல்லவே தெரியல, குழந்தைக்கு கொடு. அது குழந்தைலேருந்தே பார்க்கணும். எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து மேலே போக முடியும்? உன்னை இவைகள் நீ மேலே போகாதபடிக்கு சாத்தானால் மோசம் போகுதுன்னு ஒரு பொருள். இது நான் அனுபவத்தில் சொல்றேன். இது உன்னுடைய பொருள். அது உன்னை செய்ய வைக்கும். கேட்குறீங்களா? இப்போ உங்க எல்லாரும் விட இந்த செல்போன் மேல உயிரே விட்டுருவாங்க பாரு. எல்லாம் இதெல்லாம் உயிரை ஒன்னா விட்டுருவாங்க, செல்போனை விட மாட்டாங்க. பாவம், இப்படிப்பட்டவங்க கூட்டு வந்து உட்கார வச்சு பரிசுத்தாவை பற்றி பேசணும். எனக்கு பேசணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, பிசாசுக்கு எச்சரிக்கையா இருக்கும். எந்த ரூபத்திலேயாவது உன்னை பிடிக்க வரும். இதுங்க இது மாதிரி பார்த்து சில பேர் குழந்தைல இருந்து பிறக்கும் போது நான் கண்டுபிடிச்சதை சொல்றேன். கொஞ்சம் சின்ன பசங்க இருக்கும் போதே கூட ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இது அப்பா அம்மா இது குழந்தை சின்னது நினைச்சு விட்டுருவாங்க. இது பெருசாயிட்டு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா முழுசுமா அப்படியே நிற்கும். எது? உலகிற பேய். அப்பா அம்மாவுக்கு இது தெரியாது. அப்பா அம்மாவுக்கு உலகிற பேய் இந்த பொண்ணு மூலமா எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு இதுங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அவ்வளவு மண்டுகள் தாயும் தகப்படும். ஆனா இது எதிர்த்து நிற்கும். அது அல்ல, அதுக்குள்ளகிற ஆகத்தை எதிர்த்து நிற்க வைக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியாது இதுங்களுக்கு. அது சொல்லதெல்லாம் இது செய்யும். இன்றைக்கு நிலைமை அதுதான். நீ கவனமா இருந்து கவனமா இந்த பசங்க என்ன செய்யறாங்க மட்டும் நீ கவனிச்சு பார்த்து அவங்க சொல்றதை நீ செய்யாம இருந்தாலே
பாதி காரியம் நல்லாயிடும். அது என்ன செய்யும்? முரண்டு பிடிக்கும். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். அப்படியே உருக்கமானது, உருக்கமும் இரக்கமும் நிறைந்த ஐயோ வா நீ இனிமேல் செய், சாப்பிடுவா போட்டுரும். அதுக்கு இன்னும் வெயிட் ஆயிடும். இனிமேல் நான் என்ன சொன்னாலும் இதுக்கு செய்யும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த விஷயத்தை அப்பப்போ கையில் எடுத்துக்கோ. இதுகளை கேட்டேன்னு இந்த மண்டுகளை கேட்டேன்னு சொல்லும், அது கோச்சிக்குதுங்க, அது போய் பத்துக்குதுங்க, அது சோறு சொல்ல மாட்டேங்குதுங்க, பாவங்க. என் மண்டை பேய் வந்து உனக்கு எதிராக நிற்குது, அது மூலமா உனக்கு தெரில. நான் இப்படிதான் இருப்பேன், நீ எனக்கு இப்படிதான் செய்யணும் என்று நிற்குது. அது ஜபம் பண்ணி துறந்துப்பார், பைபிளை தலைமையில கை வச்சுப்பார், என்ன நடக்குதுன்னு பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைங்க சொல்றதை கேட்கக்கூடாது, நீ சொல்லத்தான் அவங்க கேட்கணும். இதுதான் உண்மை. அவங்க சொல்றத நீ கேட்காத, நீ சொல்றது அவங்க கேட்கணும். அவங்க எவ்வளோன்னா படிக்கிட்டா படிச்சுட்டாங்கன்னா பெரிய ஆளுங்க. என்ன படிச்சுட்டாங்க, என்ன படிச்சேன், படிச்சு நம்பரை கொஞ்சம் கூட்டணும் வர, நான் ஒன்றும் இல்லாத காமிடும். என்ன படிச்சுட்டேன் நீ? படிச்சுட்டாக்க நீ இஷ்டமா செய்திருவியா, இஷ்டமா வாழ்ந்துருவியா, இஷ்டமா செய்திருவியா? அதெல்லாம் கிடையாது. படிப்பு இதுக்கு படிப்பு என்பதே பிசாசம் தான், சொன்னவர் தீர்க்கதரிசி. ஆகவே நீங்க கவனமா இருந்தீங்கன்னா, பெற்றோர்கள் கவனமா இருந்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்க உங்களுக்கு எதிர்த்து அப்படி நிற்குமானா உடனே அந்த உடையத்தை எது போல ஒட்டுதல்ல போடுப்போ நிறுத்திப்பார். 4 தடவை ஸ்ட்ரிக்டா பண்ணிப்பாரு, தானே எகிரும் பேய் அது மேல. நீ விட்டுடுற. மறுபடியும் சொல்லுகிற ஜாக்கிரதை, இயேசு வருகிறார், உங்களை அழைத்து போக வருகிறார். ஆனா நீயும் அது கையில போய் மாட்டிட்டு, உன் குடும்பத்துல ஒரு நபர் மாட்டினவரை போதும், எல்லாம் மாட்டிட்டீங்க. ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா தப்பிச்சுட்டு. இவங்க செய்யற தவறை வந்து நியாயப்பட்டு உங்ககிட்ட பேசுவாங்க அநேக சமயங்களில். நம்பாத. நீ பசுத்தை பெற்று இருந்து அவங்க பேசுறது தவறு நியாயப்படுத்தி சரி பண்ணி பேசுறாங்கன்னு ஒரு எண்ணம் வரும். இல்லை அவன் சொல்றத வச்சுன்னு எங்க பசங்க அப்படி செய்யாது, என்ன செய்யாது, உன் பசங்க செய்யாதுதான், ரைட்டு தான். ஆனா பேய் செய்யுமே, விசாஸ் செய்யுமே, அப்ப என்ன பண்ணுவார்? உன் பசங்க ரைட்டு தான், ஆனா பேய் செய்திடும், அதுல கொண்டுதான் செய்யும். ஆகவே நீங்க எச்சரிக்கையாகவும் இந்த காலத்துல, அதாவது உன் பிள்ளைங்க உன் கூடவே பரலோகத்தை வரணும்னு நினைச்சேன்னா கவனமா எச்சரிக்கையா அதுக்கு சொல்றத செய்யாத. நான் அப்பாவா, நான் அம்மாவா, நீ அம்மாவா, வா செய்யாத, வா சொல்லணும். அது சொல்றத கேட்காத. அதுல என்ன தெரியும்? இதுக்கு உன்னை விட பெருசா ஆகி நிறைய படிச்சுட்டா கூட நீ தான் அம்மா, அது உனக்கு அம்மா இல்லை, நீ தான் அதுக்கு அம்மா. பெற்றோர் சொன்னது அது கேட்கணும். அல்லேலூயா. கேட்க என்ன பண்ணுறது? அப்புறமா கேள்வி என்ன கேட்கறது என்ன பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன். ஆனா அதுங்க சொல்ல பாருங்க, செய்யாது. சின்ன வயசுலயே நீ அதை தூக்கி வச்சு முத்த அதை ஒரு சிறந்த ஒண்ணுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆயிட்டேன்னா பின்னாடி வருத்தப்படுது. எங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்லது செய்தார். சின்ன வயசுல உறக்க வாசிப்பாரு, ஒவ்வொன்றா உடையும். ஐயோ ஐயோ நான் கூட ஐயோவாது கீழோவாது, அப்பதான் 4 எக்ஸ்ட்ரா விழும். எங்க பையங்கிறானா இருக்கிறான். ஒரு நாள் இவனு சின்ன பையனா இருக்கும்போது வராமல் இவனை மாதிரி இருக்கும்போது இவனை கொஞ்சம் பெரியவர், இவனை சென்னைக்கு கூட்டு போனேன், குழந்தை கூட்டு போனான்னு. ஏன்னா கையில காசு இல்லை, ஒரே 150 ரூபா 200 ரூபா தான் இருந்தது. கூட்டு போய் தந்தையை வாங்கி கொடுத்தா இவன் சின்ன பையன் தொண்டு. அப்போ சைக்கிள் வச்சிருந்தேன். வண்டியில் இறங்கி அர்ப்பணம் வந்த பிறகு இறங்கி இவனை பின்னால் உட்கார வச்சுட்டு மெச்சினே வந்தான். இந்த பையன் என்ன பண்ணிச்சு தெரியல, காலை உள்ள ஓடிச்சு. பின்னால் சக்கரத்தில் 4 பல்லு டகான்னு முடிச்சு. இறங்கி பார்த்தா 4 பல்லு போயிடுச்சு. இவன் கையை காலெல்லாம் அடிபட்டுச்சு. என்ன செய்தான்? குழந்தான் பாரு உட்காந்து கேட்டு பாரு. ஐயோ நீ என்ன செய்து? ஐயோ குழந்தை சைக்கிளை பிடிச்சி இந்த பைந்தனத்துக்கு ஓடி இருப்பேன். நானத்தை வச்சு வாங்கினேன். ஏன்னா காலை விட்டேன்.
நான் தான் கால் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறத சொன்னேன். ஏன் சைக்கிள் கொண்டு ஏன் விட்டேன்னா அதை கோர்ஸ் போகிற துணியில் இருக்கு. நீ காலை விட்டு உன் காலும் போச்சு, நான் ஓட்ட சைக்கிளும் போச்சு, போட்டு வச்சு வாங்கினேன். நானும் கத்திரே நினச்சி போறேன். வாயே தரக்க விடல. இதே மாதிரி தான் ஒரு நாள் நம்ம வெளியே இருந்து எங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது பேசுகிறேன் இருந்தேன். எங்கள் வீட்டில் இருந்து தீயது போய் அப்பா கிட்ட போடுறாரு. அவன் தான் என்கிட்ட கூத்து பதிலா நான் இப்படி பேசுகிறேன் தொடர்பில் வச்சுட்டான். ஃப்ரீன்னு போட்டுச்சு பாரு. ஒரு கேள்வி உங்க நான் செய்தேன்னா இல்லையா? இப்படியெல்லாம் பண்ணாதான் அது உருப்படி ஆகும். அப்படி உருப்படி ஆகல, உருப்படி ஆகும். நீ குழந்த அப்படின்னு சொன்னா உனக்கு அது பயாவுக்கு பயந்தாங்க மாதிரி ஆயிடும். அதனால நீ இப்பத்துல இருந்து 2 வாங்கி 2 போட்டு அதை செய்ய விடுதெல்லாம் செய்தேன்னா சரியாகும். இதெல்லாம் வராது. நீ தான் அழுவ. காலங்கள் வரும் அழ ஆரம்பிச்சு. நீ அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அதுங்களை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கும்படி நீதிமொழிகள் போய் படிங்க. உங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்க. அதன்படி வளருங்க. கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதற்கு அதில் நடத்துங்க. தினந்தோறும் காலையில் தூங்கி வந்தோன்னா ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து ஜபம் பண்ணுன்னு சொல்லு. கையில் குச்சி எடுத்துக்கோ. பண்ணுறா ஜபம் பண்ணு, பண்ணுறேன் ஜபம் பண்ணு. ஜபம் பண்ணவே இல்லைம்மா நான் போய் வந்து பண்ணுறேன். பேய் எல்லாம் கிடையாது. பண்ணவே ஒரு மணி நேரம் பண்ணவே. பைபிளை படி டெய்லி அதை ஒரு வழியில் கொண்டாந்துடு. இப்போ பேயாவது இங்கேயாவது ஓடி போயிடும். இல்லை அது இஷ்டமாக விட்டேன்னா நீ கஷ்டமாக போக. நீ கேர்ஃபுல், சரி செய்துக்கோ. நீயும் கெட்டு உன் பிள்ளையும் கெட்டு நாசனமாக்கிடாத. ஜாக்கிரதையாக இருந்து இயேசுவோட வருகைக்கு ஆயத்தமாக. செய்தி எப்படி போயிடுச்சு பத்தியா? நான் கொண்டு வந்த செய்தி போலி பத்தியா என்னை எப்படி மாற்றிட்டான் பத்தியா? ஆகவே இந்த மாதிரி பிசாசு சேர்ந்த பசங்களுக்கெல்லாம் நீ ஒரு முன்னுரிமை கொடுக்காது. அது போகிற வரைக்கும் இதை போட்டு. இந்த இந்துக்களில் போனீங்கன்னா பேய் குச்சியில் கூட்டு போவாங்க சாமியார்கிட்ட. அவன் அதுக்குன்னே ஒரு ஜாட்டி வச்சுருப்பான். கையில் ஒரு 4 வேப்பட்டி அரைச்சி வச்சுருப்பான். என்ன சொல்ல போனோடனே அந்த நேரம் பேய் இந்த போது இதை இப்படி ஆடும் போகிற வேப்பையில வச்சு வாங்குவோம், போட்டு வாங்குவான். அவங்க அம்மா என்ன ஆண்டாலும் சரி அதெல்லாம் முடியாது. பெரிய ஜாட்டி தருவானோ. வேப்பையில தெரிஞ்சாலும் போயிடணும். போகலையா ஜாட்டி தரணும் போட்டு பொழக்க அடிப்பான். அதுக்கு என்ன பிறந்தாலும் அவங்க ஐயா ஐயா விடமாட்டேன். நான் எது வந்துட்டேன் போனால் தான் விடுவேன். போட்டு வாங்கி கட்சியில் உள்ளதை விட்டுருப்பா. நான் போயிடுறேன். போ என்ன வேணும் உனக்கு? எழுத்து பழம் கொடு வாங்கின்னு ஓடிப்போ. தெரியுமா அப்படி தொத்துவாங்கன்னு? நான் சுலபமாக கை வச்சு தொத்துறேன். அவன் என்ன செய்வான்? ஜாட்டி எடுத்து பொழந்து வேப்பையில போட்டு அடிச்சு தொத்துவான். பரவாயில்லையா? ஏன்னா நான் சொல்லியும் நீ அப்படியே இருந்தேன். நான் தொத்த மாட்டேன். நீ அங்கே தான் போகணும். அது பிடிக்கும். சொன்னால் புரியாது, பிடிக்கும் போது தெரியும். ஆகவே எச்சரிக்கையாக இருங்க, சாக்கிரதையாக இருங்க. உங்கள் வழியில் ரொம்ப லூஸாக விட்டுறாத. எப்பவுமே லூஸாக இருக்கு. அது ரொம்ப டைட்டாக இரு. கவனமாக இரு. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கவனிச்சுட்டே இரு. சாத்தான் எந்த வழியில் எப்படி உங்கள் பிள்ளைகள் மூலமாக உள்ளே வருவான். கவனமாக இரு. இல்லைன்னா தப்பிச்சுக்கு. இல்லைன்னா நீ தான் மாட்டிக்குவ. எனக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து உங்கள் பையன் மூலமாகவோ பொண்ணு மூலமாக வீட்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ பாரு உனக்கு என்ன நடக்குதுன்னு. ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. தினந்தோறும் பைபிள் படிங்க, தினந்தோறும் செவிங்க. இந்த 2மே பிசாசுக்கு பிடிக்காது. உங்கள் பசங்க பண்ணுறாங்களான்னு பாரு. பண்ணலன்னா அது உள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். பைபிளை கையில் கொடுத்து பாரு, வாங்கதான்னு பாரு. வாங்கலைன்னா ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. செய்தி கூட படிக்குதான்னு பாரு. படிக்கலைன்னா சம் ப்ராப்ளம், ஷீ இஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம். சரி பண்ணிங்க, நீயும் சரியாயிரு. இயேசு வருகிறார் கூட போனோம்னா இதான் வழி உனக்கு. சரிங்களா? உங்களை வேற யாராவது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள வேறு விதமாக வழி நடத்துவாங்க. சரி சாய்க்காது. அது புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும். அவன் சொல்லப்படி செய்யாது. குழந்தை கூட்டிட்டு சுகம் பண்ணி சரி செய்யும். அவன் செய்வது உனக்கு நல்லா இருக்கும், நல்லதாக தெரியும். ஆனால் சாத்தானோட பிடிக்கிறது ஒரு வழி அவங்க மூலமாக கொண்டு வருவான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கல
நீ மாட்டிக்கின்னு அப்புறம் அழுது என்ன யோசனை இருக்காது. ஆகவே பிசாசு எத்தடுப்பில் உங்ககிட்ட பொல்லாங்கான காரியங்களை செய்ய மாட்டான். நன்மையானதை செய்வது போலவே பொல்லாங்கத்தை செய்யணும். இதுதான் உடைய டாக்டிக்ஸ். ஜாக்கிரதையா கர்த்தரை மையப்படுத்த. நீ இந்த உலகத்தில் இந்த செய்தியில் வந்ததின் நோக்கமே ஆவியானவர் பசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய கிரிகளை செய்ய தான் வந்திருக்கு. உட்காந்துக்கிட்டு பிசாசின் கிரிகளை செய்யும்படி நீ இல்லை. ஜாக்கிரதையா இருங்க. நான் சொல்ல வேண்டியது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லைங்க நாங்கள் இப்படி தான் அப்படின்னா இருந்தது. உன் வழியில் நீ நான் என் வழியில் நான் போய்க்கிறேன், போய்க்க. ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏசு வந்து போயிட்டுருப்பாரு. உனக்கு அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. பிறகு நீ கண்ணீர் விட்டு கதறினாலும் அதோட ஒரு கதை முடிஞ்சு போகும். ஜாக்கிரதையாக இருக்கு. பார்த்தீங்களா, என்னை பிசாசு என்னை உங்களுக்கு செய்தி சொல்ல விடல. ஆனால் நான் ஏதோ கொஞ்சம் நல்லதாவது சொன்னேன்னா, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் கவனமாக இருந்து பிசாசு பாருங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லவங்க தான், ஆனால் பிசாசு நல்லவங்க கிடையாது. சரிங்களா? ஆகவே பிசாசுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. உன் பிள்ளைங்களுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லலை, பிசாசு எச்சரிக்கையா. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஒரு விஷயத்தை அலைச்சி ஆராய்ச்சி அது சரிதானா அவன் கவனிச்சு அப்புறம் டிசிஷன் எடு. எத்தனை அப்படின்னா எங்கள் பசங்க செய்ய மாட்டாங்க, எங்கள் பையன் அப்படி சொல்லாத. ஆராய் வேலை செய்திருந்தா நீ தான் நஷ்டப்படுவ. அதனால கவனமா இருந்து உடனே ஓடி வந்து குழந்தை தூக்கணும், பையனை தூக்கணும், பொண்ணை தூக்கி வச்சுக்கணும். அப்போ ஒரு மாதிரி ஆயிடாது. அது உன்னை கெடுக்க வந்த பிசாசு. சரிங்களா? உன்னையும் உன் குடும்பத்தையும் கெடுக்க வந்தது, அவங்கள பயன்படுத்துது. நீ அதுக்கு இடம் கொடுத்துறாரு. கவனமா நல்லா ஜெபம் பண்ணிப்பாரு. இவங்க மேல என்ன கதை உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நல்லா ஜெபம் பண்ணு, அதிகமா ஜெபம் பண்ணு. உங்க பிள்ளையோ புருஷனோ மனைவியோ யாரா இருந்தாலும் அவங்க மேல இருக்கிற ஆவியை உங்களுக்கு ஆண்டு காட்டுவார். நல்லா ஜெபம் பண்ணு. நாம் அடுத்த பகுதிக்கு போகலாம். போவதற்கு முன்பு செபித்து ஒரு பாடலை போடுவோம். நாம் எப்பொழுது எடுக்கிறதான காணிக்கையை நாம் எடுப்போம். நாம் எழுந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையானவரே, கிருபை நிறைந்தவரே, தயவு நிறைந்தவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உங்கள் சத்துரு பற்றி பேசி அது நடப்பதற்கு முன்னமே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறேன். சபை அதை எப்போதும் கவனித்து பார்த்து ஆண்டவரே எந்த ஒரு காரியத்துக்கும் உடனடியாக இறங்கி போகாமல் அதை குறித்து ஆலோசனை பண்ணி அதை குறித்து யோசித்து சிந்தித்து ஆராய்ந்து பிறகு பேசவும் செய்யவும் இவர்களுக்கு அந்த கிருபை வாய்க்க செய்யும். அந்த பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதியிருந்தால் அது அவ்வளவுதான். ஆண்டவரே நிச்சயமாய் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறார் ஒருவனாய்த்தான் இருப்பான். ஆகவே இவர்கள் மிகவும் கவனித்து பார்த்து கர்த்தரிடத்தில் ஆண்டவரை இரக்கம் பெறவும், கர்த்தரிடத்தில் தயவு பெறவும், ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும். நான் சொன்னது அசாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகாமல் இதை குறித்து ரொம்ப கவனித்து அதை செய்து கவனித்து பார்த்து கவனமாக இருந்து அதை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி இந்த வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான ஒரு ஒன்றை கர்த்தர் எங்கள் கையில் கொடுத்திருக்கிறேன். அதை தூக்கி வீசி எறியும்படி பிசாசு அதை செய்கிற ஆண்டவரை இவர்கள் அடையாளம் கண்டுகொண்டு அதற்கு சப்போர்ட் பண்ணாமல் அது என்னவென்று ஆராய்ந்து பார்த்து நடக்கக்கூடிய அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தார். நம்முடைய ஜீவகரத்தில் தாழ்த்துகிறோம். தேவரில் சாத்தானானவர் முதல்ல அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அவன்கிட்ட நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். இவர்கள் கண்கள் நன்மை மட்டுமே பார்த்து இவர் அப்படி இவர் இப்படி இவர் சரி என்று எண்ணி விடுகிறார்கள். ஆனால் அவனுடைய பெயரோ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று எழுதியிருக்கிறது. அங்கே அவன்கிட்ட நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கவனித்து பார்த்து தங்கள் ஆத்மாக்கள் என்ற வருகைக்கு நேராக சரி செய்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை தாரும். என்னால் பசுத்த ஆவியுடைய
தேவனுடைய செய்தியை சொல்ல முடியவில்லை. ஆனாலும் சில காரியங்களை எனக்கு எச்சரிக்கை கொடுக்க முடியாத சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். இவர்கள் இதை அசாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகாமல் இதை குறித்து ஆராயவும் நிதானிக்கவும் கவனித்து பார்க்கிறவர்களுக்கு உதவி செய்தவர்களும் அந்த எண்ணத்தை தாரும். மறுபடியும் நான் ஜபத்தின் மூலமாக இவர்களுக்கு சொல்லக்கூடியது, பிசாசு என்பவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அவன் முதல்ல இவர்களுக்கு நன்மை தான் செய்வான். இவர்களுக்கு தீமை செய்வதற்கு முன்பு நன்மை செய்வான் என்பதை உணர்ந்து அதை பார்த்து இது ரொம்ப சரியென்று எண்ணிவிடாமல் கவனித்து நடந்து உம்மோடு கூட சேர்ந்து கொள்கிற வரையிலும் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டு சொல்லி கர்த்தருடைய கண்களில் இவர்கள் எல்லாருக்கும் கிருபையும் தயமும் உண்டாக தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக நடக்கும். எங்களால் பரிசுத்த ஆவியை குறித்து காலையிலும் கூட நான் பேசுவதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ஆனாலும் எப்படியோ உங்களுடைய கிருபையினால் அதை பேசி முடித்தேன். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் கவனித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதில் சத்துருடைய காரியமே இவர்கள் மாத்திரம் சொல்லுகிறதை கேட்காமல் செய்தால் போதும், மீதியானதை அவன் செய்து விடுவான். ஆகவே இவர்கள் கவனித்து பார்த்து சபைக்கு வரும்பொழுதெல்லாம் வீட்டிலிருந்து ஜபித்து கொண்டே வந்து சபையில் உட்கார்ந்து ஜபித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாது என்பதை இவர்கள் உணர்ந்து இது முதல் அதை செய்வதற்கு உதவி செய்தாலும் நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகும் பொழுது தங்களுக்குள் தவறு இருக்கிறது என்று கண்டார்களானால் இந்த அப்பத்திலே திராட்சத்திலே இவர்கள் கை வைக்க கூடாது. ஆண்டவர் இவர்களாகவே அதை செய்யட்டும். அப்படி இல்லாமல் செய்வார்களானால் வேதம் நான் வாசிக்க போகிற போது அதனால் அநேகர் வியாதியற்றவர்களாகவும் மரித்தும் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவே இவர்கள் சாவுக்கு எதுவாய் நடந்து கொள்ளாமல் அதில் கை வைக்காமல் கவனித்து நடந்து நான் கத்திரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த பிறகு இதில் கையை வைக்கும்படிக்கு ஒவ்வொரு இடத்திலும் பேசும். ஆண்டவரை எதோ நாங்கள் கொடுக்குறோன்னு வாங்கி வந்து சாப்பிடவோ வாங்கி குடிக்கவோ செய்ய வேண்டாம். தாங்கள் தவறு என்று உணர்ந்தால் அது சரியாகிறவர்கள் இதில் கை வைக்காதபடி ஒவ்வொரு இருதயத்தை நீர் தொடும்படி ஒவ்வொரு இருதயத்தை நீர் அவ்விதமாக அதை காண்பிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இது தேவன் எங்களுக்காக அடிக்கப்பட்ட போது பீக்கப்பட்ட சரீரத்திற்கு இது அடையாளமாக இருக்கிறது. பீக்கப்பட்டதால் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு இந்த திராட்சை ரசம் ஒயின் என்பது அடையாளமாக இருக்கிறது. இவர்களோ ஊரெல்லாம் சுற்றி திரிந்து சர்ச்சைக்கு வராமல் சபைக்கு வராமல் தேவனை நேசிக்காமல் நேரத்தில் கை வைக்காதபடிக்கு இவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்யும்படி சொல்லி, இல்லை என்றால் இவர்கள் வியாதினால் பீடிக்கப்பட்டு மரணத்துக்கு போய்விடுவார்கள் என்பதை உணர்ந்து கவனமாக இது கிறிஸ்துவை பற்றினது, அவர் அடிக்கப்பட்ட சிலுவைக்குரியது என்பது உணர்ந்து கவனித்து நடக்கும்படி ஒவ்வொரு உள்ளங்களும் ஒருவேளை தவறு இருந்தால் நான் அதில் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை கத்திரத்தில் மன்னிப்பு கேட்கிற வரையிலும் செவித்து அதை சரி செய்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை தான். இதோடு நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகிற போது எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே 526 பாடல் புத்தகம் 526. அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். அப்பா